Guys, good afternoon everyone. So the objective of today's class is just I am going to concentration on list data structure. So already we know that list அப்படிங்கிறது means we know that what is data structure. I mean data type. So it indicates the type of data we are going to use. So normally there are different data types will be supported like number data type, there is integer float, and for character representation we are using string data type. And the third one is for Boolean, and these are all single, that is called the simple data types. And there are a different type of collection data types are there, like list, tuple, dictionary. These are all coming under collection data type. Collection data type meaning onnulla ஒரே ஒரு பேர்ல we are going to store more than one value, so that we call as collection data type. I will repeat once again. Collection data type அப்படினா என்னன்னா ஒரே வேரியபிள் பேர்ல ஒரு ஐடென்டிஃபையர்ல we are trying to store more than one value, then these data types are called as collection data type. Clear? Okay. So இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா first வந்து ஒரு வேரியபிள்ஸ் அந்த ஒரு எதுக்காக லிஸ்ட் போறோம் அப்படி நம்ம பார்க்கலாம். For example, assume that I want to store 5 values. இப்போ for example வந்து உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெப்ரசன்ட் பண்ண மெமரியில ஸ்டோர் பண்ணனும்னு வெச்சுக்கங்க. So assume that I want to store. So assume that I want to store all the marks of individual student in assessment 1. இப்போ நீங்க ஆல்ரெடி அசஸ்மெண்ட் 1 எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அது எல்லாத்தோட மார்க் ஸ்டோர் பண்ணனும் அப்படினா மினிமம் உங்களுக்கு எவ்வளவு ஐடென்டிஃபையர்ஸ் தேவை? I will repeat once again. My questions என்ன அப்படினா உங்களோட மீன்ஸ் உங்களோட அசஸ்மெண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் டெஸ்டோட மார்க்கை நான் சேவ் பண்ணனும் அப்படினா எவ்வளவு ஐடென்டிஃபையர்ஸ் எனக்கு வேணும்? I will repeat once again. உங்களுடைய அசஸ்மெண்ட் 1 அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. I am asking for an individual student. நான் individual studentsக்கு மட்டும் கேக்குறேன். இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லுங்க. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 6 சப்ஜெக்ட் எழுதுறீங்க அப்படினா ஒரு ஐடென்டிஃபையர்ல 6 மார்க்கையும் அப்டேட் பண்ணிடுவீங்களா? I repeat my question. சோ உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்கு, 6 மார்க்கையும் நீங்க ஸ்டோர் பண்ணனும்னா உங்களுக்கு எவ்வளவு ஐடென்டிஃபையர்ஸ் வேணும்? ஐ மீன் எவ்வளவு மெமரி லொகேஷன்ஸ் தேவைப்படும்? எவ்வளவு டிஃபரண்ட் இஸ் குட் there are 6 டிஃபரண்ட் மெமரி லொகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ இப்போ क्वेश्चन என்ன அப்படினா இப்போ உங்களுக்கு 6 மெமரி லொகேஷன் தேவைப்படுது. இப்போ 6 மெமரி லொகேஷனுக்கு ஒரே நேம்ல ஸ்டோர் பண்ண முடியுமா? Is it possible to store all these 6 marks within a single name of identifier? ஒரே சிங்கிள் ஐடென்டிஃபை பேர்ல உங்களோட 6 மார்க்கையும் ஸ்டோர் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அப்படி நான் சேவ் பண்ணிட்டே போனேன் அப்படினா so the name of the identifier வந்து ரொம்ப ஹெவியா மீன்ஸ் நிறைய நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? so for that purpose I will repeat once again. நமக்கு நிறைய ஐடென்டிஃபையர்ஸ் வந்து ஒவ்வொரு மெமரிக்கும் தனியா கிரியேட் பண்ணனும். பட் ஆக்சுவலா என்ன அப்படினா சம் சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேர்ல வந்து நிறைய வேல்யூஸ் நான் ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு தேவைப்படும். mean that more than one value need to be stored in a memory in a single name. Then for that we can use the concept of list data type. I will repeat once again. By using list data type use பண்ணி we can able to store more than one value in a memory. அதாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா more number of memory allocate பண்ணி more number values நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். Clear? So that அப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படினா list representation எப்படி வர்க் ஆகும் அப்படினா so list representation working principle என்ன அப்படினா it will be represented within the square bracket. நார்மலா இத வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்ஸ்கிரிப்ட் அப்படினு சொல்லுவீங்க. சோ இந்த சிம்பல் பாத்தீங்கன்னாவே நீங்க என்ன சொல்லணும் அப்படினா it is list ன்னு சொல்லணும். நார்மலா மத்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல இந்த லிஸ்ட் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க அப்படினா called as array ன்னு சொல்லுவீங்க. பட் பைத்தான்ல you must to say it is a list. Clear? மத்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல we call as array. So normally this array is represented by using this square bracket. The square bracket அப்படின ஒரு சிம்பல் நீங்க பாத்தீங்க அப்படினா always you can say it is list அப்படினு நீங்க சொல்லணும்.
ஓகேங்களா? சோ பை யூசிங் லிஸ்ட் மூலமா நம்மளால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மோர் தென் ஒன் நேம் வேல்யூஸ நம்ம ஒரே பேர்ல நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் I can show it எப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து டெமோ காமிக்கிறேன். So just a minute, just I can increase the size. Okay, so the first term is okay, for example a 20 தரேன். இப்போ a equal to 20 இருக்கு. So what is இப்ப நான் print a ன்னு கொடுத்தேன் அப்படின்னா what is the answer will print? இந்த a ல எனக்கு என்ன print ஆகும்? இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? சோ ஃபர்ஸ்ட் நீ a equal to 10 ன்னு அசைன் பண்ணிருக்கேன், then a equal to 20 ன்னு அசைன் பண்ணிருக்கேன். இப்போ நான் a வை print பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 20 ன்னு வரும். ஏன் 10 வராதா? கரெக்ட்டா ஆன்சர் பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் a equal to 10, அடுத்த லைன் a equal to 20 இருக்கு. then the next line நான் print பண்றேன் அப்படின்னா it will print only 20. ஏன்னா ஒரு மெமரியில நார்மலா ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்ப என்ன क्वेश्चन வரும் அப்படின்னா உங்களுக்கு அப்ப எப்படி வந்து லிஸ்ட் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரே ஐடென்டிஃபையரோட பேர்ல எப்படி வந்து மோர் தென் ஒன் வேல்யூஸ் நீங்க ஸ்டோர் பண்றத மட்டும் சொல்றீங்க அப்படின்னு ஒரு क्वेश्चन மார்க்ஸ் வரும். It is a questions will be created on everyone's mind. எல்லாத்தோட மைண்ட்லயே வந்து இந்த மாதிரி ஒரு क्वेश्चंस அந்த ஒரு क्वेश्चन கிரியேட் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஓகே, நார்மலா என்ன அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு நீங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டாவே the memory will be allocated continuously. மெமரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸா தான் அலோகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சோ ஆக்சுவலி நான் வந்து பைத்தான் பத்தி சொல்றேன். இப்போ ஆக்சுவலி நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் எழுதணும். இப்போ நார்மலா நீங்க a ஈக்குவல் டு வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா இது வந்து நார்மல் ஐடென்டிஃபையர். சோ இதுல வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணி you are representing the values within square bracket a equal to போட்டிருக்கீங்க. so that இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கு. so that it will be called as a list. கிளியர்? அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இதுதான் டிஃபரன்ஸ் நார்மல் அசைன்மென்ட்டுக்கும் இந்த மாதிரி எழுதுறதுக்கும் டிஃபரெண்ட் அதுதான். இப்போ a equal to 10 கொடுத்திருக்கீங்க, இது வந்து நார்மல் ஐடென்டிஃபையர், இட் இஸ் இன்டிஜர் டேட்டா டைப். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தி டைப் ஆஃப் a. இப்போ நீங்க வந்து டைப் ஆஃப் a செக் பண்ணி பாருங்க. so here it is a equal to நான் ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டுருக்கேன், so that it is coming under list. பட் இதே நான் வந்து a equal to something இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு if I am going to find the data type, what is the data type of this identifier a? இந்த ஐடென்டிஃபையரோட a ல என்னன்னு போட்டு பார்க்கறேன். it shows integer. so now உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். வேல்யூவை நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா அது லிஸ்டா இருக்கும். ஸ்கொயர் பிராக்கெட் இல்லாம நார்மலா எழுதுறீங்க அப்படின்னா it will be coming under int. clear? okay, so இப்ப நான் a equal to 20, இப்ப 30, இந்த மாதிரி நான் என்ன வேல்யூ சொன்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரே பேர்ல நான் மோர் தென் ஒன் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிருக்கேன். Is it clear? so more than ஒரே பேர்ல more than one value ஸ்டோர் பண்ணிருக்கேன். இப்போ நான் print a கொடுத்தேன் அப்படின்னா it will print all the values. I will repeat once again. இப்போ நான் a equal to சொல்லிட்டு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நான் வேல்யூஸ் கொடுத்திருக்கேன். ஸ்கொயர் பிராக்கெட் இருந்தாவே என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா we call as a list ன்னு சொல்லலாம். so that means the list values are stored in a single name. இந்த ஒரே பேர்ல உங்களால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். even though if நீங்க வந்து டைப் ஆஃப் a டேட்டா டைப் ஆஃப் a என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னோட ஐடென்டிஃபையரோட பேர் பாருங்க, என்னோட லிஸ்டோட பேர் வந்து a. சோ அந்த லிஸ்டோட டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா it shows that it is a list. கிளியர்? இதே நீங்க வந்து இந்த மாதிரி கொடுத்து பாருங்க 20, 30, 40 இந்த மாதிரி கொடுத்து பாருங்க. ஆல்வேஸ் நீங்க கமா கொடுத்து ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா it is not a list. இது வந்து லிஸ்ட் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? லிஸ்ட் ஆல்வேஸ் நீங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள தான் எழுதணும். இப்போ இதோட டேட்டா டைப்பை தெரிஞ்சுக்க பாருங்க. என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் தி டேட்டா டைப் ஆஃப் திஸ் a? இப்போ நான் டைப் ஏவ பிரிண்ட் பண்ணனா என்ன டேட்டா டைப் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்டிஜர். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இது கமா போட்டீங்கன்னா டியூப்லா மாறும். டோன்ட் வரி, கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். அது வந்து நம்ம பின்ன அடுத்தது பார்க்கலாம். சோ இட் இஸ் இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, டோன்ட் வரி. சோ இப்போ 10 கொடுத்துட்டு நீங்க print that is type of a கொடுத்தீங்க அப்படின்னா it shows as integer. இப்போ உங்களுக்கு இன்டிஜர் காமிக்குது. ஓகே, நீங்க क्वेश्चंस கேட்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி மெமரி அலோகேட் ஆகும் அப்படின்னு நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இது நான் வந்து ஜெனரலா மத்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்றேன், தென் பைத்தான்ல எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்றேன். புரிஞ்சுங்களா? ஜெனரலா மத்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னா the memory will be allocated continuously. so இங்க எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்க. so there are 3 values இருக்கு. so that memory will be allocated continuously. உங்களுக்கு மெமரி வந்து கண்டினியூவா தான் அலோகேட் ஆகும். so 20, 30 and 40
and this is the name of your identifier A. Print கொடுத்தா வேல்யூ மட்டும் தான வரும், ஏன் ஸ்கொயர் பிராக்கெட்னு சேர்ந்து வருது? Yeah, good question. Okay, wait, I'll back. Actually என்ன அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்க இது வந்து more than one value பாயிண்டட் பண்ணிட்டு இருக்கு. so that நீங்க print கொடுக்கும்போது இந்த printல வந்து வெறும் name of the list மட்டும் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் டபுள் ஸ்கொயர் பிராக்கெட்டும் சேர்ந்து தான் print ஆகும். I will repeat once again. நீங்க லிஸ்டோட பேரை மட்டும் யூஸ் பண்ணி நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிஸ்டோட பேரை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்ல இன்க்ளூடிங் ஸ்கொயர் பிராக்கெட் சேர்ந்து வரும். பிகாஸ் இட் இஸ் a list இண்டிகேஷனுக்காக. புரிஞ்சுதுங்களா? இல்ல எனக்கு வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வரக்கூடாது அப்படின்னா you have to access every value one by one. ஒவ்வொரு வேல்யூவை நீங்க தனித்தனியா தான் ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கான ப்ரொசீஜர் வந்து நான் இப்ப சொல்றேன். இண்டெக்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க எழுதணும். குட் கொஸ்டின் அஸ்வின். ஓகே, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இப்படிதான் வந்து உங்களுக்கு மெமரி அலோகேட் ஆகும். கிளியர்? ஓகே, சோ ஜஸ்ட் a minute, I can zoom it. I think okay, so இப்படிதான் உங்களுக்கு வேல்யூ அலோகேட் ஆயிருக்கு. You can assign any values here. For example, here -10, -234. So like that some values are assigned. இப்போ என்னோட லிஸ்ட்ல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு? Please tell me எவ்வளவு வேல்யூஸ் என்னோட லிஸ்ட்ல இருக்கு? 5 values இருக்கு. குட். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா I'm going to நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பைதான் வர்க் பண்றேன். இப்போதைக்கு என்னோட லிஸ்ட்ல 5 values இருக்கு. எப்படி இந்த 5 values அசைன் பண்ணலாம்னு சொல்லுங்க. a equal to என்னென்ன values இருக்குன்னு பாருங்க. So 20, it is a very very important. 20, 30, 40, -10. You can give any value. It may be a positive or negative. எது வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ நான் லிஸ்ட்ல ரெப்ரசன்டேஷன் finish பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இப்போ நான் print ன்னு கொடுத்தேன் அப்படின்னா it will print all the values and also even if I know the type A means type data type தெரிஞ்சாலும் it shows that it is coming under list data type. Is it clear? Is there any doubt? Yeah, it is a no doubt. Okay, so I'll move on to the next thing. இப்போ இதுவரை நீங்க இது பண்ணிட்டோம். இப்போ ஒரு क्वेश्चन என்ன அப்படினா come back to the Ashwin question. இப்போ எனக்கு வந்து வேல்யூ 20ங்கறத மட்டும் நான் அக்சஸ் பண்ணனும். இப்போ நீங்க கேட்கலாம் இப்போ நான் எனக்கு வந்து 20 ஆர் எனக்கு 40ங்கற வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா இப்போ நீங்க print ஏன் கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே print ஆகுது. கரெக்ட்டா? அப்ப இன்னொரு क्वेश्चन என்னன்னா எப்படி வந்து கம்ப்யூட்டர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கும் அப்படின்னு ஒரு क्वेश्चन இருக்கு. இப்போ எனக்கு 40 மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்றது? 30 மட்டும் எனக்கு கால்குலேஷனுக்கு வேணும்னா அது எப்படி எடுக்கிறது லிஸ்ட்ல இருந்து அப்படின்னு ஒரு क्वेश्चन வரும். For that we are going to use the concept of index. Index is a very very important role. Index அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணணும். It is very very important. Clear? Okay, what is the purpose of index? Index பேஜோட பர்பஸ் என்னன்னு எதுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புக்ல இண்டெக்ஸ் பேஜ் படிச்சிருப்பீங்க, அதோட பர்பஸ் எதுக்கு? புக்ல இண்டெக்ஸ் பேஜ் படிச்சிருப்பீங்க, அதோட பர்பஸ் டு ஃபைண்ட் தி பொசிஷன் ஆஃப் an element. புக்ல கேக்குறேன். ஓகே, குட் அஸ்வின். நார்மலா என்ன அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் பேஜ் வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் தான். ஒரு டைட்டிலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதோட ஸ்டார்டிங் லொகேஷன் மட்டும் அது சொல்லும். அதை வச்சு நம்ம ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் குட் சாப்டர் ஐடென்டிட்டி ஆர் மேபி டாபிக்கோட லொகேஷன்ஸ் ஆர் கண்டென்ட்டோட ஈஸியா லொகேட் பண்றதுக்காக இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ லைக் தட் yeah, sorry Arun, I think print A20. அருண் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. A/20 அந்த மாதிரிலாம் நீங்க போட முடியாது. அருண் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, மேக்ஸ்லலாம் ஒரு வேல்யூ வந்து எலிமினேட் பண்ணனும்னா ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம் சார், அந்த பேஸ்லாம். ஓ இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு நீங்க இதுல லிஸ்ட்ல பண்ண முடியாது. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, பட் நிறைய இருக்கு. இப்போதைக்கு தான் நம்ம பேசிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு இப்படிதான் வேல்யூஸ் வந்து கண்டினியூவா ஸ்டோர் ஆகும். எப்போ ஞாபகம் வச்சுக்க, லிஸ்ட் அண்ட் டியூபிள்னாவே மோர் தென் ஒன் வேல்யூவை ஒரே பேர்ல ஒரே ஐடென்டிஃபையரோட நேம்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரே பிளஸ் வேல்யூஸ் வந்து கண்டினியூவா தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். பட் இதுல இருக்கிற வேல்யூஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, I will repeat once again, இதுல இருக்கிற வேல்யூஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா means you have to use the concept of index. இதுல ஒவ்வொரு வேல்யூஸ் நீங்க அக்சஸ் பண்ணனும் அப்படினா இண்டெக்ஸ் அப்படினு சொல்லணும். Always this index
start from 0. Always index start from 0. Index வந்து எப்பவுமே 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? சோ மேக்ஸிமம் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேல்யூஸ் இருக்கோ அதோட -1 இருக்கும். டோட்டல் வேல்யூ டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் -1. வேல்யூஸ் -1. ஓகேவா? ஓகே, இந்த லிஸ்ட்ல டோட்டலா எவ்வளவு வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல டோட்டலா எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு? 5 இருக்கு. சோ அப்ப இண்டெக்ஸ் வேரிஸ் கரெக்ட்டா பாருங்க வசந்த். இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 5 வேல்யூஸ் இருக்கு. சோ தட் the index varies from 0 to 4. 0 to 4 வரையில தான் உங்களுக்கு இருக்கும். Is it clear? So always the index varies from 0 to 4 தான் இருக்கும். Good. Okay. இப்ப ஆல்வேஸ் நீங்க வந்து எந்த ஆர்டர்ல கண்டினியூவா ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த ஆர்டர்ல தான் நீங்க இண்டெக்ஸ் அசைன் பண்ணணும். அப்போ 20 ஓட இண்டெக்ஸ் வந்து 0, அடுத்தது 30 ஓட இண்டெக்ஸ் வந்து 1, அப்போ 40 ஓட இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். What is the index of this 40? 2. What is the index of -234? What is the index of -234? It is 4. Good. கரெக்டான क्वेश्चन பாருங்க. So what is the index for 234? ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணலாம். எந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லுங்க. அதுக்கான இண்டெக்ஸை கண்டுபிடிக்கலாம். இப்போ எனக்கு அவுட்புட்ல ஏதாவது ஒரு வேல்யூ இல்ல, நான் 0th இண்டெக்ஸ் தவிர வேற ஏதாச்சும் இண்டெக்ஸ் சொல்லுங்க வேல்யூஸ். ஓகே, -10. I go with Adish Lakshmi question. I will go with 40. 40 ஓட இண்டெக்ஸ் என்ன? 40 ஓட இண்டெக்ஸ் என்ன? 2. ஐடென்டிஃபையரோட பேர், லிஸ்டோட பேர் என்ன? What is the name of your list? What is the name of the list? A. So அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா print. இப்போ உங்களுக்கு எந்த லிஸ்டோட வேணும்? ஏங்கற லிஸ்ட்ல, இது வந்து லிஸ்ட்ங்கனால ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கீங்க. சோ ஏங்கற லிஸ்ட்ல எத்தனாவது இண்டெக்ஸ் உங்களுக்கு வேணும்? Second. So that you have to represent within this square bracket. இப்ப மீனிங் பாருங்க, ஸ்கொயர் பிராக்கெட்ல எவ்வளவு நம்பர் இருக்குன்னு. You have only one number. உங்கள்ட்ட ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு. So that it will print the value from the second index. அப்ப என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. What is the answer you will get? 40. ஏன்னா a of 2 இந்த இதுதான் என்னோட லிஸ்ட். உங்களோட லிஸ்ட்ல இங்க என்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்க. அதுக்கு ஏத்தாப்புல தான் வர்க் பண்ணுங்க. a of 2. So that இந்த a of 2 வந்து பாத்தீங்கன்னா 40. So that it will print 40. Clear? Okay. So print. Okay. Now I can tell you one concept. is equal to a of 0 plus a of 1. What is the value of s? என்ன கால்குலேஷன் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. இங்க என்ன நம்பர் இருக்குன்னு தான் முக்கியம். இண்டெக்ஸ் தான் என்ன ஒரு நம்பர் இருக்குன்னு பாருங்க. சோ ஹியர் a of 0 இருக்கு. a of 0ல என்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்க. a of 0ல என்ன வேல்யூஸ் இருக்கு? வேல்யூ ஞாபகம் வச்சுக்கங்க. a of 0, aங்கிறது நேம் ஆஃப் தி லிஸ்ட். சோ aங்கிறது நேம் ஆஃப் தி லிஸ்ட். So 20 plus 30. So that you are getting to a of 0ல 20 இருக்கு. a of 1ல 30 இருக்கு. So that 20 plus 30. So that answer is 50. ஞாபகம் வச்சுங்க. நீங்க priority படிக்கும் போது second priority goes to list. செகண்ட் priority நீங்க வந்து லிஸ்ட்க்கு தான் போகும்னு சொல்லிருக்கீங்க. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் தான் highest precedence. So that a of 0. a of 0 means aங்கிறது லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல 0th லொகேஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அது மீன்ஸ் 0th இண்டெக்ஸ்ல சோ 20 இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது a of 1. a of 1ங்கிறது இண்டெக்ஸ். சோ a of 1ல என்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்க 30. சோ இந்த ரெண்டுக்கு இடையில என்ன ஆபரேஷன் அப்ளை ஆகுது? பிளஸ். சோ 20 plus 30. So that 50 is stored in s. Okay, sங்கற டேட்டா டைப் என்ன? What is the data type of s? What is the data type of s? Integer. ஏன் கரெக்ட்டா சொல்லுங்க. ஸ்ட்ரிங்கா இன்டிஜரா? I think somebody said string. string வராதுப்பா. நம்பர்ல தான் இருக்கு. a of 10ங்கிறது இன்டிஜர் டேட்டா டைப் இருக்கு. அதனால இன்டிஜர் தான் உங்களுக்கு ஆன்சர். If you want you can check. So type of yes, it is coming under integer data type. Is it clear? Yeah, it's okay. இப்போ I give you some இது தரேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா
எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போனீங்கனாலும் it will support only for positive index. Clear? ஓகேங்களா? சோ எனக்கு வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ல தான் நீங்க வர்க் பண்ணுவீங்க. சோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல போனாலும் பட் பைத்தான்ல இட் சப்போர்ட் both positive indexing and negative indexing. பைத்தான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் சப்போர்ட் பண்ணும், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் சப்போர்ட் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? எஸ். ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து ஆல்வேஸ் வர்க் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஐ மீன் தட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல அசைன் ஆகும், உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் அசைன் ஆகும். ஓகேங்களா? இதே நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வர்க் பண்ணீங்க அப்படின்னா ரைட் டு லெஃப்ட் வர்க் ஆகும். ஓகே, சோ ரைட் டு லெஃப்ட் வர்க் ஆகுது. ஹியர் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் -1. For negative indexing வந்து -1ல ஸ்டார்ட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஸ்டார்ட் வித் 0. Starts with 0. So clear? Okay, so now I will work on that. இப்போ வந்து பாத்தீங்கன்னா -1 போகலாம். Okay, tell me the index for -234. நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வர்க் பண்றதா வச்சுங்க. இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். பைத்தான்ல மட்டும் தான் உங்களுக்கு both பாசிட்டிவ் and நெகட்டிவ் சப்போர்ட் பண்ணும். மற்ற லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா only பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். சோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னா you have to assign the index from right to left. So -1 நெகட்டிவ்ல தான் பண்ணணும்பா. So that -234 நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பண்ணீங்கன்னா -1. இதே பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் பண்ணீங்க அப்படின்னா it is a 4. ரெண்டு வேளை நீங்க அக்சஸ் பண்ணலாம். either you have to use positive index concept or you can use நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கான்செப்ட். இந்த ரெண்டை யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். பாசிட்டிவா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நீங்க அசைன் பண்ணணும். இதே வந்து நெகட்டிவ்ல வர்க் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ ஷுட் வர்க் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். கிளியர்? ஓகே, டெல் மீ தி இண்டெக்ஸ் ஃபார் 20. 20 ஓட இண்டெக்ஸ் சொல்லுங்க. நெகட்டிவ் இண்டெக்ஸ்ல வர்க் பண்றீங்கன்னா கேர்ஃபுல்லா क्वेश्चन தான் கேளுங்க. if you work with the negative indexing, what is the value for 20? Yeah, is good. -5 continuous assignment. So -1 -2 -3 -4 -5. Clear? Okay, so now I have to show it. Ipo I am going to print a of -3. What is the answer? I am going to print a of -3. Tell me the answer. Oh, modified by 40 on this. Sorry. Okay, no problem. 40. Okay, I am going to print a of -4. Okay, it will print 30. Good. Okay, so then I am going to print a of 5. I am going to print a of 5. இப்போ நான் என்ன இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணிருக்கேன்? பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்? குட் எரர். எக்ஸெப்ஷன் கிரியேட் ஆகும். இப்போ நான் என்ன இண்டெக்ஸிங் யூஸ் பண்றேன்னு பாருங்க. பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்? பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணிருக்கோம். சோ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்னா the index need to be assigned from left to right assign பண்ணனும். இப்ப 5ங்கற இண்டெக்ஸ் எனக்கு கிடையாது. என்ன எரர் வருதுன்னு பாருங்க. What is the error is shown? It is shows that it is called index error. Index error means that உங்களோட ரேஞ்ச் நீங்க அலோகேட் பண்ற மெமரியோட ரேஞ்சுக்கு மேல அதிகமா போயிட்டீங்க அப்படின்னா it shows index exception. Index exception வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். Clear? Okay, so then the next one is even I will try to go with is it possible to represent a of -0? ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. எதை ஷோ பண்ணுது? -0க்கு என்னதான் ஷோ பண்ணுது? 20 தான் ஷோ பண்ணுது. ஏன் பண்ணும் அப்படின்னா இப்ப நார்மலா நெகட்டிவ் நம்பர்னாவே 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் தான் ஸ்டோர் எடுக்கணும். கரெக்ட்டுங்களா? இப்ப நீங்க 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து பாருங்க. -0க்கு நீங்க வந்துட்டு பைனரி வேல்யூ 0 தான். 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து பாருங்க. அதே ஆன்சர் 0 தான் வரும். So that 0 is not coming under both the positive and as well as negative. 0 வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கும் மீன்ஸ் -0 மீன்ஸ் 0 வந்து neither பாசிட்டிவ் neither நெகட்டிவ்னு சொல்லுவீங்க. ஓகேவா? நீங்க பாசிட்டிவா ரெப்ரசன்ட் பண்ணாலும் சரி நெகட்டிவா ரெப்ரசன்ட் பண்ணாலும் 0 தான் கம்ப்யூட்டரை பொறுத்த வரையிலும். புரிஞ்சுதுங்களா? சோ தட் அதனால தான் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு எதுல ஸ்டார்ட் ஆகாது? நெகட்டிவ் இண்டெக்ஸ்.
0 la start ஆகாது, minus la தான் means start with the -1. Did you understand the difference? Always the negative indexing should start from -1 and the positive index start from 0, and always the negative indexing assigned from right to left and the positive indexing is assigned from right to left. That is the important thing. இப்போ நீங்க assign பண்ண index விட அதிக ரேஞ்சுக்கு போட்டீங்க அப்படின்னா then it shows an error message. நீங்க assign பண்றதை விட நீங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற மெமரி மீன்ஸ் அது அடுத்த இண்டெக்ஸுக்கு வரும். அதுதான் assign பண்ண இண்டெக்ஸோட அடுத்த அசைன்மென்ட்ஸ் மீன்ஸ் இண்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா it shows the error message. Clear? Okay. What is the value of a of 20? It is an index error. A of 20 na, I see that, don't confuse it. Just a minute. I think next in the mistake எல்லாருமே பண்ணுவீங்கன்னு. So print a of 20. Here what is the meaning? See that the values which is represented inside of the square bracket in before variable name. See that இந்த மாதிரி வந்து லிஸ்டோட பேருக்கு அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஆக்சஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். So that ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறது இண்டெக்ஸ். Please try to understand the difference. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். Tell me the difference between the line 1 and sorry. Okay, tell me the means the difference between the line 1 and the line 2. In the line means in the line ko in the example meaning enna solunga. Try பண்ணுங்க at least. Font கொஞ்சம் bold பண்ணுங்க. Just a minute, I can do that. Is it okay now? Yeah, just before that, is example identifier on the list. Yeah, good. Example identifier on the list. Okay, இதுல வந்து list create பண்ணிருக்கிறோமா இல்லது யூஸ் பண்ணிருக்கிறோமா? இதுவும் லிஸ்ட் தான்ப்பா, இதுவும் லிஸ்ட் தான். ஏன்னா ஸ்கொயர் பிராக்கெட் வந்திருக்கு, ஐடென்டிஃபையருக்கு அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் வந்திருக்கு. அப்ப இதுவும் லிஸ்ட் தான். கரெக்டா? Vasant, I will back to your question later part. இந்த இதுக்கான question answer explanation முடிச்சிட்டு உங்களோட questionக்கு வரேன். Positive index. I will back. Firstல list create பண்ணிருக்கோம். Good. எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபையரோட பேர் போட்டதுக்கு அப்புறம் ஈக்குவல் கண்டிப்பா இருக்கும். ஈக்குவலுக்கு அப்புறம் நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கீங்கன்னா இட் மீன்ஸ் தட் தீஸ் ஆர் ஆல் வேல்யூஸ். I will repeat once again. ஒரு ஐடென்டிஃபையரோட பேரு அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல் சிம்பிள் வந்ததுக்கு அப்புறம் if you are represented within square bracket அப்படின்னா it will be considered as value. Clear? Okay. But for the second case, don't think about error and all. The error பத்தி நீங்க worry பண்ணாதீங்க. இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன், s equal to example. இந்த இடத்துல ஈக்குவல் இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல ஈக்குவல், அதாவது இந்த நேம் ஆஃப் யுவர் ஐடென்டிஃபையருக்கும் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு இடையில ஈக்குவல் இருக்கா இல்லையா? Is there any equal? No. அப்ப ஈக்குவல் இல்ல. உங்களோட லிஸ்டோட பேருக்கு அப்புறம் இமிடியேட்டா ஸ்கொயர் பிராக்கெட் வந்துருச்சுன்னா நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூவை யூஸ் பண்ண போறீங்க. So that இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறது இண்டெக்ஸ். I will repeat once again. That is a very, very important thing you must understand. So the first line வந்து பாத்தீங்க அப்படின்னா name of the identifier அப்புறம் ஈக்குவல் வந்திருக்கு. ஈக்குவலுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துல லிஸ்ட்டை நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. So that you are going to create a value. So ஈக்குவல் இருந்தா என்ன வரும்? Yeah, wait. சொல்ற வெயிட் பண்ணுங்க. So இதே நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவல் இல்ல. So that அப்ப இந்த இடத்துல என்ன மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல 20ங்கிறத நீங்க இண்டெக்ஸா எடுத்துக்கணும். இமிடியேட்டா ஐடென்டிஃபையரோட பேரு ஸ்கொயர் பிராக்கெட் வந்தது அப்படின்னா இது வந்து லிஸ்ட். லிஸ்ட்ல இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை நான் யூஸ் பண்ண போறேன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் s equal to example 1 அப்படின்னு நான் சொல்றேன்னா எக்ஸாம்பிள் 1வது இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கு?
What is the value of an example of 1? 23. So it will print 23. If you yes print பண்ணி பாருங்க, it will show that yes நீங்க யூஸ் பண்ணீங்க, it will take it is a 23. Clear? Okay. So இப்ப ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல? Okay, so இதுல யாருக்கும் டவுட் இல்ல. Okay, so okay, now I come back to the question from Nagarajan. Okay, equal இருந்தா என்ன வரும்? Okay, check பண்ணலாம் என்ன வருதுன்னு பாருங்க. Equal to example equal to 20. Is there any error? But அந்த equal போட்டனால ஏதாச்சும் error வந்திருக்கா? Say no error இல்லது yes error ன்னு ஏதாச்சும் சொல்லுங்க. Don't no ன்னு சொல்லாதீங்க. No errors. Good. Okay, so இப்போதைக்கு நமக்கு எந்த எரரும் இல்ல. ஓகேவா? ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லுங்க உங்களுக்கு ஈஸியா சொல்ல முடியும். ஈக்குவல் ஆபரேட்டர் வந்து more than one equal operator ஒரு எக்ஸ்பிரஷன்ல இருந்ததுன்னா what is the priority? ஈக்குவல் ஆபரேட்டர் உங்களுக்கு ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா what is the priority? R2 L L2 R. R2L. அப்போ ஃபர்ஸ்ட் எது வர்க் ஆகும்? செகண்ட் தான் வர்க் ஆகும். கரெக்ட்டா? இப்ப நான் ஹைலைட் பண்ணிருக்கிற ஈக்குவல் தான் ஃபர்ஸ்ட் வர்க் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்படி நம்ம வர்க் பண்றேன்னா அப்போ ஒரு பேர் இது நேம் ஆஃப் தி ஐடென்டிஃபையர் ஈக்குவலுக்கு அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வந்திருக்கு. இத நீங்க என்ன மீன் பண்ணுவீங்க? ஐடென்டிஃபையருக்கு அப்புறம் ஈக்குவல் போட்டு நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் போட்டீங்கன்னா அது ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றதா ஆயிடும். Yeah, it overrides the values. Good, excellent. It overrides the value, but it is an example. And the list la evlo values தான் இருக்கு இப்போ. And the list la evlo values தான் இருக்கும். ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். கரெக்ட்டா? ஓகே. சோ அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா s ல ஸ்டோர் ஆகும். அதாவது இப்போ ஒரு லிஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. அந்த லிஸ்ட் எதுல அப்பெண்ட் ஆகும்? s க்கு போயிடும். Okay, just a minute, I can tell you this difference. Okay, now I'm going to find the difference between but type of example என்னது? What is the output of type of example? நான் example ஓட data type தெரிஞ்சிட்டா என்ன ஆன்சர் வரும்? List. Okay. Error. Error. I'm asking data type Krishnameni. So it is a list. Clear? Okay. In case I'm going to print the type of yes. Type of yes என்ன வரும்? It is also list. Yeah, list வருது அப்படின்னா it will work like this. அதாவது s equal to example equal to நீங்க 20 கொடுக்குறீங்க. So that இந்த list create ஆகுது. இந்த இடத்துல அந்த லிஸ்ட் கிரியேட் ஆகுது. ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா x equal to 20 அந்த லிஸ்டா தான் அசைன் ஆகும். ஓகேவா? பட் இதே சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு என்டையர் லிஸ்ட் இங்க இருக்கிறத என்ன காப்பி பண்ணீங்களோ இந்த வேல்யூ அப்படியே இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகும். அப்படியே உங்களுக்கு காப்பி ஆயிடும் s க்கு. சோ தட் இஸ் a கான்செப்ட். பட் அதே நீங்க இப்படி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா s equal to example of 20 அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா here you are going to access the value. So name of the identifier immediately followed by the square bracket இருக்கு. So that அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா then you are going to means it is a value 20th index la irukra value copy agum. Clear? Okay, I can showcase a demo. So s equal to I'm going to create a okay, first of all I'm going to create a one list. So I'm going to say it is my list name is array equal to 1 2 3 4 5 6 7 8. So இப்ப நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். Clear? So என்னோட லிஸ்ட்ல டோட்டலா எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? What is my length of the list? 8. Total 8 elements இருக்கு. What is that positive indexing ranges? இப்போ இந்த லிஸ்ட்ல என்ன positive index ஓட range என்ன? Positive indexing யூஸ் பண்ணனா என்னோட range என்ன? Good, excellent. 0 to 7. Positive index always start with 0, not from 1 to 7. Somebody replied 1 to 7. Please change your answer. Always positive indexing start from 0 to 7, not from 1 to 7. Vasanthi, your answer is wrong. Mark, check பண்ணுங்க. Always the index varies from 0 to 7. Don't say 7. The index varies from 0 to 7. Clear? Okay. So what is the value of negative indexing? What is the range of negative indexing? Good. -1 to -8. Clear? Okay. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா I'm going to take one variable. Variable எடுத்துக்கிட்டேன்.
So in the variable array of 2 தரேன். What is the value in variable? So நான் list assign பண்றேன் once again. So என்னோட listல 1 2 3 4 5 6 7 and 8 இருக்கு. So this is my indexing. Always நீங்க listல work பண்ணும்போது இந்த மாதிரி logics work பண்ணுங்க. என்ன ஆகும்? Wait, I will come back to Rama Krishnaraj. நான் இதை finish பண்ணல. நான் finish பண்ணிட்டு உங்களுக்கு explanation தரேன். So -5, -6, -7, -8. So இதுதான் வந்து என்னோட இண்டெக்சிங் கான்செப்ட். இப்ப சொல்லுங்க என்னோட கான்செப்ட் என்ன யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட லாஜிக்ல என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. லிஸ்டோட பேர் வந்து அரே. அரேல ஸ்கொயர் பிராக்கெட்ல 2 இருக்கு. அப்ப இண்டெக்ஸ் 2ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் வேல்யூவை யூஸ் பண்ணிருக்கிறேன்னா அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கிறேனா, இந்த இடத்துல வேல்யூவை யூஸ் பண்ணிருக்கிறேனா அல்லது கிரியேட் பண்ணிருக்கேனா, ஐடென்டிஃபையருக்கு அப்புறம் ஈக்குவல் இருக்கான்னு பாருங்க. ஈக்குவல் இருந்தா கிரியேட் பண்ணிருக்கேன் அல்லது அசைன் பண்ணிருக்கேன், இல்லைன்னா யூஸ் பண்ணிருக்கேன்னு அர்த்தம், அதாவது ஆக்சஸ் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல 2ங்கிறது வேல்யூவா இண்டெக்ஸா? வேல்யூ யூஸ்டு, குட். இந்த இடத்துல அரே ஆஃப் 2 எடுத்துட்டீங்கன்னா அரே ஆஃப் 2 வேல்யூ என்ன? மீன்ஸ் அரேங்கிறது நேம் ஆஃப் யுவர் லிஸ்ட். அப்போ உங்களோட நேம் ஆஃப் லிஸ்ட் வந்து அரே. அரேங்கிறதுல ரெண்டாவது இண்டெக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 3. சோ அப்போ எஸ்ல அப்போ இங்க என்ன இருக்கும்? இது ரீப்ளேஸ் ஆகும். So just here, so இந்த இடத்துல என்னென்ன ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it will so இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரேவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்னென்ன வேல்யூ வரும் இந்த இடத்துல உங்களுக்கு 3 இருக்கும். இப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? VARI equal to 3 அப்படின்னு இருக்கும். அப்படின்னா மீனிங் என்ன? 3ங்கிற வேல்யூ இஸ் காப்பிட் இன்டு VARI. கரெக்டா? இப்ப நீங்க VARI பிரிண்ட் பண்ணி பாருங்க, என்ன ஆன்சர் வரும்? பிரிண்ட் VARI என்ன ஆன்சர் வரும்? It is a 3. Good. Excellent. Okay. ஓகேவா? ஓகே. சோ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நான் டைப் ஆஃப் அரே கொடுத்தா என்ன வரும்? என்னோட ஐடென்டிஃபையர் அரே இருக்கு. டைப் ஆஃப் அரே என்ன ஆன்சர் வரும்? What's the answer for type of A? Is good list. Clear? Okay. So இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் டைப் ஆஃப் VARI கொடுத்தா என்ன வரும்? டைப் ஆஃப் VARI கொடுத்தா என்ன வரும்? இன்டிஜர் வரும். குட். ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் ஆகுது. VARIல ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் ஆகுது. Did you understand the difference? ஈஸியா உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சோ உங்களோட அரே ஐடென்டிஃபையருக்கு அப்புறம் இமிடியேட்டா ஸ்கொயர் பிராக்கெட் பண்ண அந்த இடத்துல அந்த பர்టిక్యులர் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். Is it clear? Is there any doubt? Okay, now I come back to that Krishnaveni question. Yes, just a minute. I need to trace back. So I think I'm unable to find the question from Krishnaveni. Krishnaveni, மறுபடியும் திரும்ப நீங்க அதை போஸ்ட் பண்ண முடியுமா? And also someone is another one more question asked. Yeah, Vasant, we give the negative indexing, but the output is positive index. Yeah, is I can give the answer for this question now. Actually, வந்து நான் negative indexing வந்து print A of 0 ன்னு கொடுத்திருப்பேன். கரெக்ட்டுங்களா? So I'm going to say my input is ECE. So this is my list 12, 34 something. இந்த மாதிரி நான் கொடுத்திருக்கேன். So நான் ECE of 0 கொடுத்தீங்க அப்படின்னா yeah, sorry, Rama Krishna Raj, please to give your post your question once again. So இப்போ நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் ECE-யோடது பிரிண்ட் பண்றேன். ஐ மீன் -0 கொடுத்தா என்ன வரும்னு क्वेश्चन கேட்டிருக்கீங்க. கரெக்ட்டா? ஓகே. சோ நார்மலா எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் நெகட்டிவ் நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? How will you represent negative number? How do you represent your negative number? How will you represent negative number? Thank you, Rama Krishna Raj. I will tell you. Good.
How will you represent the negative? Hey, நான் கேட்டது மெமரியில கேட்டேன். I know that it will be represented by minus sign. I'm asking that how will be represented in memory? நெகட்டிவ் நம்பரை எப்படி மெமரி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவீங்க? ஒரு ஃபார்மேட் இருக்கு. நார்மலா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஒர்க் ஆகும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் சாரி நார்மலா வந்து ஜீரோ பைனரியா ஸ்டோர் பண்ணுவீங்க. இதே நெகட்டிவ் நம்பர் என்ன ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும்? பைனரி தான், பட் நெகட்டிவ் நம்பருக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? Yeah, good, excellent, Anusha. It is a 2's complement. Am I right or wrong? It will be represented in 2's complement. Am I right or wrong? Yeah, it's good. Now, ஒரே ஒரு reply தான் வந்திருக்கு. Okay, so it's a 2's complement. Okay, minus 0 க்கு first 0 ஓட binary value தெரிஞ்சுக்கலாம். 0 க்கு minus 0 க்கு answer எடுக்கலாம். ஓகேவா? So 0 க்கு 8 bitல represent பண்ணீங்கன்னா what is the binary value? Is it correct? It is correct binary value. 0 கான equivalent binary value ன்னு பாத்துக்கங்க. நான் 2 digits செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். Yeah, correct. Okay. Ones complement என்ன? Ones complement இதுக்கு எப்படி எடுப்பீங்க? What is the rule for finding ones complement? What is the rule for taking ones complement? 0s 1 ஆகும், 1 0வே மாத்தணும். Good, excellent answer. So எவ்வளவு ones இருக்கும்? 8 ones கண்டினியூவா வருமா உங்களுக்கு? நான் இப்போதைக்கு உங்களுக்கு 8 பிட்ல வர்க் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு இண்டிஜுவலா எவ்வளவு டேட்டா டைப்போ அதே மாதிரி தான் வர்க் பண்ணணும். சாரி 8 ones இருக்கா? 8 ones இருக்கான்னு செக் பண்ணிக்கீங்க. ஓகே, 8 ones இருக்கு. ஓகே, 2's complementனா இந்த இடத்துல 1 ஆட் பண்ண சொல்லிருக்கேனா? LSB ல ஒரு 1 என்ன பண்ண சொல்லிருக்கேன்? உங்களுக்கு ஆட் பண்ண சொல்லிருக்கேன். சோ பைனரியில ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? I mean 8 ones இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. So 8 ones இருக்கு. இத பைனரி ones. So LSB ல 1 ஆட் பண்ணனும். ரிமைனிங் எல்லாம் 0 இருக்கும். So இந்த இடத்துல மட்டும் 1 ஆட் பண்ணனும். So இந்த ரெண்டு பைனரி அடிஷன் பண்ண என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட்ல இருந்து ஆட் பண்ணிட்டு வரணுமா? LSB ல இருந்து ஆட் பண்ணுவீங்க. சோ LSB ல இருந்து ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? That's a mistake from Anusha. Okay, நாம ஆட் பண்ணலாம். Don't worry. Carry will be forward to the next stage. 1 plus 1 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? Yeah, Nagaraj given correct answer. 1 plus 1 என்னது? 0. Means that 1 ஆட் பண்ணீங்கன்னா carry 0 means sum 0 and carry 1. ஆல்ரெடி நான் ஆபரேட்டர்ஸ் சொல்லும்போது சொல்லி கொடுத்திருக்கேன். நெகட்டிவ் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கேன். அகைன் வந்திருக்கு 1. சோ 1 plus means 1 plus 0 1 தான். 1 கூட ஒரு கேரி ஆட் பண்ணீங்கன்னா அகைன் ஒரு கேரி சம் வந்து 0 கேரி வந்து 1 அகைன் சம் 0 கேரி 1 அகைன் ரெண்டு 1 இருக்கு. சோ சம் 0 கேரி 1. சோ அகைன் ரெண்டு 1 வந்திருக்கு. சோ சம் 0 கேரி 1 அகைன் ரெண்டு 1 வந்திருக்கு. சோ சம் 0 கேரி 1 அகைன் சேம் கண்டிஷன். Again same condition, again same condition. So it will be a carry. So this carry will be discarded. In the carry வந்து discard பண்ணிருங்க. So remaining உங்களுக்கு எவ்வளவு 8 bit values என்ன வந்திருக்கு? Is good. Tanga Shweta, Arokis choice. Many of them given correct answer. Good. நம்மளுக்கு நார்மலா 8 bit தான் தேவை. So 9th bit நீங்க skip பண்ணிரணும். Ashni also given correct answer. So 9th bit skip பண்ணீங்கன்னா மீதி என்ன ஆன்சர் வரும்? 9th bit skip பண்ணிருங்க. MSB bit skip பண்ணிருங்க. What is the answer you will get? Only zeros. 8 zeros மட்டும் தான் இருக்குமா? ஓகேவா? 0க்கு மறுபடியும் பைனரி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? டெசிமலா எடுத்தாலும் என்ன ஆன்சர் தான் வரும்? 0 தான் வரும். சோ 0னால ஆன்சர் 0 தான். -0 ரெப்ரசன்ட் பண்ணாலும் 0 தான். Is it clear? -0 நீங்க 2's complementல ரெப்ரசன்ட் பண்ணாலும் உங்களுக்கு வர ஆன்சர் 0 தான். Clear? So that இப்போ நீங்க இந்த இடத்துல -0 ன்னு போட்டீங்கனாலும் இந்த இடத்துல என்னவா மீனிங் ஆயிரும்? இந்த -0 என்னவா ரீப்ளேஸ் ஆயிரும்? ஏன்னா மெமரியில -0 ரெப்ரசன்ட் பண்ணீங்கன்னா again it is 0 தான். அப்ப இந்த இடத்துல EC of 0 ன்னு இருக்கு. அப்ப EC of 0 னா என்ன அர்த்தம்? EC of 0 நான் யூஸ் பண்றேன் இந்த இடத்துல. So that you are getting the answer as 12. Is good. Is it clear?
Yeah, so good. I hope you have a clear idea now. Okay, so now I come back to the Rama Krishnaraj question. So that the question is, yeah, so இப்படி யூஸ் பண்ண என்ன ஆகுன்னு கேட்டிருக்கீங்க. உங்களோட கொஸ்டின்ஸ்க்கே வரேன். So first I'm going to create a one list. The listோட name, what is the list name வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வேல்யூ 10, 20, 30, 40, 50 அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ இப்போ என்னோட லிஸ்ட்ல 5 வேல்யூஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன். என்னோட வேரியபிளோட பேரை நான் டீன் எடுத்துக்கிறேன். சோ எக்ஸாம்பிள் கிளியர். இந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் 2ல -9786 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, சோ இப்போ இதுல பாருங்க, இப்ப இந்த இடத்துல வேரியபிளுக்கு இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, மீன்ஸ் உங்களோட அரேயோட யூஸ் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. கிளியர்? சோ இப்போ ரைட் சைடுல என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரைட் ஆல்வேஸ் we should work with okay, just a minute, I will come back questions. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா that is இந்த இடத்துல வந்து ரைட்டுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரிசிடென்ஸ் உங்களுக்கு அசைன்மென்ட் ஆபரேட்டருக்கு. சோ தட் ஃபர்ஸ்ட் இந்த ரூல் தான் வொர்க் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன ஆகுனா, எப்பவுமே நமக்கு தெரியும் ஈக்குவல் ஆபரேட்டரோட வொர்க் என்னன்னா ரைட் சைடு வேல்யூ இஸ் காப்பீட் இன்டு லெஃப்ட் சைடு மெமரி லொகேஷனுக்கு போகும். கரெக்ட்டா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 2ன்னு கொடுத்திருக்கோம். சோ இப்போ என்னோட லிஸ்டோட வந்து பாத்தீங்க அப்படின்னா this is the name of your examples. So just I am going to copy 5 values. So this is the name of your list. So இதான் என்னோட லிஸ்டோட நேம். So இதான் என்னோட லிஸ்டோட நேம். So that it will be point out these 5 values. So என்னோட லிஸ்ட்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா 10, 20, 30, 40, 50. You can give any value. So 10, 20, 30, 40, 50 என்ன வேல்யூஸ் வேணாலும் இங்க கொடுத்துக்கலாம். So 5 values அந்த லிஸ்ட்ல இருக்கு. Okay, so the index varies from 0, 1, 2, 3, 4. Okay, so this is for if you work with the reverse, so -5, -4, -3, -2, -1. So and -1. This is for negative indexing. But normally மத்த எல்லா programming languageல positive indexல தான் work பண்ணுவோம். Python வந்து support for positive indexing as well as negative indexing எல்லாத்தையுமே support பண்ணும். ஓகேங்களா? ஓகே, சோ இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரைட் டு லெஃப்ட்ல வொர்க் பண்றபோது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரைட் சைடு வேல்யூ இஸ் காப்பீட் இன்டு லெஃப்ட் சைடு. அப்படின்னா மீனிங் என்னன்னா எக்ஸாம்பிள் 2ங்கிற லொகேஷன்ல இருக்கிற வேல்யூவோட வந்து இந்த வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. கிளியர்? அப்போ இப்போ எக்ஸாம்பிள் 2ங்கிற லொகேஷன்ல என்ன வேல்யூ இருக்கு? I mean that இதுதான் லாஜிக். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. I will tell you logics. M equal to n equal to 10. What is the meaning of this? இதுக்கு யாராச்சும் ஒரு explanation தர முடியுமா? M equal to n equal to 10. The priority always goes to right side. So that 10ங்கிற வேல்யூ n-க்கு காப்பி ஆகுது. கிளியர்? 10ங்கிற வேல்யூ n-க்கு காப்பி ஆகுது and n-ல இருக்கிற வேல்யூ m-க்கு காப்பி ஆகுது. Clear? Yeah, yes, m equal to 10, n equal to 10. Good, excellent. But actually the explanation like that. The 10ங்கிற value is copied into n and the value of n is copied into m. Yeah, 10 value copied to n and the value of n is copied to m. Good explanation from Harshini. Sorry, from Nagarajan also. But yeah, yes, in the case equal. But you have to say that like Nagarajan way. Expression of the Nagarajan concept la neenga sollணும். 10ங்கிற value n-க்கு காப்பி ஆகுது. n-ல இருக்கிற வேல்யூ m-க்கு காப்பி ஆகுது. That is the thing you have to explain. Clear? Okay. But here the value of m and n are equal. Clear? புரிஞ்சுதுங்களா? m and n are equal, but explanation வந்து நீங்க இத மாதிரி சொல்லக்கூடாது. 10 stored in n and m-ங்கறத சொல்லக்கூடாது. Yeah, Jernia is given correct answer and even Nagarajan is given correct answer. இந்த இடத்துல ஈக்குவல் எல்லாம் வரலாம், பட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது you have to say that the 10 is copied into n and the value of n is copied into m. Value of n is copied into m. That is the meaning. Clear? Okay. So now in the இதெல்லாம் லாஜிக்ஸ் பாருங்க. இந்த லைன்ல நான் ஹைலைட் பண்ணிருக்கிற லைனை பாருங்க. So -9876 is copied into list of index 2. அப்படின்னா மீனிங் என்ன? இந்த வேல்யூ வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் 2ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிறதுக்கு மாத்தி ஸ்டோர் பண்ணணும். சோ இந்த இடத்துல என்னவா மாறிடும்னா 9876 மாறிடும். Is it clear?
இங்க நீங்க என்ன வேல்யூஸ் கொடுத்திருக்கீங்களோ மீன்ஸ் உங்களுக்கு ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு இருக்குன்னா அந்த வேல்யூவை அப்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? டியூபிள் சாரி லிஸ்ட் வந்து மியூட்டபிள் மீன்ஸ் தட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எத்தனை டைம் வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அதனால அதை மியூட்டபிள் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? எக்ஸாம்பிள் 2ல காப்பி பண்ணிருக்கீங்க. Now give the explanation for this thing. D equal to example of 2. Example of 2ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. -9876. So இப்போ D ய பிரிண்ட் பண்ணி பாருங்க என்ன ஆன்சர் வரும். -9876 வரும். Is it clear? Yeah, is good. D equal to -9876. Rama Krishnaraj, is this clear? Yeah, okay. So I hope உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So நார்மலா உங்களுக்கு லெஃப்ட் சைடுல இருந்துனா அந்த வேல்யூ அப்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். ரைட் சைடுல இருந்தா யூஸ் பண்ணிக்கிறதா மீனிங். கிளியர்? இப்போ நீங்க எழுதுறீங்கன்னு வெச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் m equal to example of 3 அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த இடத்துல வேல்யூவை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்ணி ml as கால்குலேஷன்ல யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். பட் இதே நீங்க இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த லொகேஷன்ல இருக்கிற வேல்யூவை நீங்க காப்பி அசை மாத்துறீங்க மீன்ஸ் சேஞ்ச் பண்றீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல வேல்யூவை யூஸ் பண்றீங்க. ஈக்குவலுக்கு ரைட் சைடுல இருந்ததுன்னா வேல்யூவை யூஸ் பண்றீங்க. இதே வந்து உங்களோட இந்த மாதிரி லாஜிக் வந்து ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடுல இருந்ததுன்னா அந்த வேல்யூவை மாத்துறீங்க, சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். That is the difference you must to understand. Clear? Okay. Now I hope you will not have any clarification now, but I can recall the concept of doing a ones complement and twos complement concept. Clear? Okay. So I will repeat once again. Just you can recall it. Actually the concept வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் ஆல்வேஸ் நெகட்டிவ் நம்பர் எப்பவுமே ரெப்ரசன்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட்ல தான் நடக்கும். ஓகேங்களா? சோ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ ஒரு பைனரி வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணாலும் அந்த டேட்டா டைப்போட சைஸ் வந்து நமக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். சோ உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு இங்க வந்து இன்டீஜர் தான். சோ இன்டீஜர் வந்து 28 பைட்ஸ் அலோகேட் ஆகும் டிஃபால்ட்டா மினிமம் சைஸ். சோ இந்த கேஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக ஜஸ்ட் 8 பிட்ஸ் 1 பைட் மட்டும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேங்களா? ஓகே. சோ நார்மலா பைனரி வேல்யூ ஆஃப் 0 வந்து பாத்தீங்க அப்படின்னா பைனரி ஆஃப் 0ங்கற வேல்யூக்கு என்ன ஆன்சர் வரும்னா all 8s வந்து 0 means all 8 bits வந்து 0 இருக்கும். This is the equivalent binary value for 0. 0க்கான binary value. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணனும் அப்படினா I need to convert into ones complement. Ones complement கண்டுபிடிக்கணும்னா அந்த லொகேஷன்ல எனக்கு 0 இருந்ததுனா 1, 1 இருந்தா 0வா நீங்க கன்வர்ட் பண்ணனும். So that இந்த 0 வந்து 1ஆ கன்வர்ட் ஆகும். So எல்லாமே 0வா இருக்கறதால எல்லாமே 1ஆ தான் ஆன்சர் வந்திருக்கும். So in order to find the twos complement find பண்ணனும் அப்படினா ones complement கூட you need to add +1 நீங்க பண்ணனும். So this is the way you have to find ones complement. Sorry, twos complement கண்டுபிடிக்கணும். There are 9 zeros. 1 2 3 4 5. Oh, sorry, I did a mistake. Yeah, it is 80. Thank you, Sabarnika. So twos complement is a ones complement and +1. இப்போ நீங்க ones complement +1 ன்னு சொல்லும்போது அப்போ 1க்கான பைனரி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 1 தான் இருக்கும். அது 7 zeros இருக்கும். Now you need to perform binary addition. 8 zeros தான் எடுத்துட்டு வர்க் பண்றப்ப 1 byte equal to 8 zeros, so that here only 8 zeros தான். So இப்போ அந்த ட்ரூ டேபிள் ஃபார் உங்களுக்கு அடிஷனோட ட்ரூ டேபிள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 2 bits பைனரி வேல்யூ. இப்போ உங்களோட இன்புட் 1 input 2, இப்போ input 1 and input 2 இருக்கு. சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைனரி அடிஷன் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு அவுட்புட் உங்களுக்கு வரணும். சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா sum, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா carryனா it will be forward to the next one, next locationக்கு மூவ் பண்ணிக்கணும். always you must to work from right to left தான் நீங்க வந்து எப்பவுமே பைனரி அடிஷன் பண்ணணும். Clear? Okay. So this is the 2-bit combination. So that 2 bits na enna varum ungalku 4 combination irukum 0 0 0 1 1 0 1 1. So this is the possible cases for 2 input cases.
2 இன்புட் கேசஸோட பாசிபிள் இன்புட்ஸ் இதுதான். இப்போ நீங்க ரெண்டுமே அதாவது இப்போ நீங்க அதுக்கு லாஜிக் என்னன்னா ரெண்டுமே ஜீரோவா இருந்ததுன்னா சம்மு ஜீரோ கேரியும் ஜீரோ. கிளியர்? ஓகே. சோ இதே ஏதாவது ஒரு பிட் இன்புட் வந்து 1 இருந்ததுன்னா சம் 1 கேரி 0. இதே ரெண்டுமே 1 இருந்துச்சுன்னா 1 + 1 வந்து 10 ன்னு சொல்லுவீங்க. சோ தட் சம் 0 வந்து கேரி வந்து 1 இருக்கும். This is the basic rule. Clear? இல்லையா உங்களுக்கு 3 பிட்ல வர்க் பண்ணனும்னாலும் வர்க் பண்ணுங்க, ஈஸி தான். I will tell you the logic, so don't worry. So that is the input 3. So the 3 inputs அப்படினா 3 பிட் அப்படினா மொத்தம் உங்களுக்கு 8 காம்பினேஷன்ஸ் வரும். மொத்தம் 8 காம்பினேஷன்ஸ். So it is 0 0 0 0. 8 காம்பினேஷன் அப்படிங்கறது எதை மீன் பண்றேன் அப்படினா so இதுதான் simple thing. So this is the binary value for 0 in 3 bit, binary value for 1 3 bit 2 3 4 5 6 7. இதுதான் டெசிமல் வேல்யூவா எடுத்துக்கங்க. இத வந்து நீங்க பைனரியா கன்வர்ட் பண்ணீங்கன்னா 3 பிட்ஸ் ஃபார்மேட்ல கன்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரெப்ரசன்டேஷன் வரும். கிளியர்? ஓகே. சோ இப்போ நாம என்ன பண்றோம் அப்படினா சம் அண்ட் கேரி 3 பிட்ஸ்க்கு நாம வர்க் பண்ணலாம். இத ஞாபகம் வச்சுக்கங்க, எல்லாமே 0 இருந்ததுன்னா சம்மும் 0 தான், கேரியும் 0 தான். கிளியர்? இப்போ உங்களோட இன்புட் வந்து டோட்டலாவே இந்த 3 இன்புட்டும் சேர்ந்து ஒரே ஒரு 1 மட்டும் இருந்ததுன்னா சம் 1 கேரி வந்து 0. இதே வந்து ரெண்டு ஒன்ஸ் இருந்துச்சுன்னா உங்க இன்புட்ல சம் 0 கேரி 1. கிளியர்? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே 3 1 இருந்ததுன்னா சம்மு 1 கேரி 1. தட் இஸ் த லாஜிக். கிளியர்? ஓகே. இப்போ அடுத்த லாஜிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 1 மட்டும் தான் இருக்கு. சோ தட் சம் 1 கேரி 0. அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 1 தான் இருக்கு. சோ சம் 1 கேரி 0. சோ the next one வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 1 இருக்கு நம்மளோட இன்புட்ஸ்ல. சோ சம் 0 கேரி 1. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 1s மீன்ஸ் ஒரே ஒரு 1 தான் இருக்கு. சோ சம் 1 கேரி 0. அடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 1s இருக்கு. சோ சம் 0 கேரி வந்து 1. அடுத்ததுல பாத்தீங்கன்னா 2 1 இருக்கு. சோ தட் சம் 0 கேரி 1. அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா 3 1s இருக்கு. 3 1 இருந்துச்சுன்னா சம் 1 கேரி 1 தான் வரும். So this is the equal means general logic for adding 3 binary bits. நாமளா 3 binary bits தான் ஜெனரலாவே மேக்ஸிமம் நம்மளால ஆட் பண்ணுவோம். So that this is the way we have to add a binary information. So this is the equivalent truth table for adding. ஓகேவா? ஓகே. சோ now இப்போ வந்து பாருங்க. சோ இப்போ நான் இது பண்ணும்போது டிஃபால்ட்டா இந்த கேரிங்கறத என்ன பண்ணிக்கீங்கன்னா 0 போட்டு வச்சுக்கீங்க லாஸ்ட் LSB ல. இது வந்து நம்மளோட இன்புட். கிளியர்? சோ இப்போ நாம ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்க இங்க எவ்வளவு ஆன்சர் இருக்கு. இப்போ அந்த 3 பிட் ஆட் பண்ணுவாங்க. 0 1 1. சோ வாட் இஸ் தி இன்புட்? மீன்ஸ் வாட் இஸ் தி சம்? இந்த இடத்துல நீங்க சம் எழுதணும், கேரிய மேல பிளேஸ் பண்ணிக்கணும். Tell me the answer for 0 1 1. சம் என்ன வேல்யூ வரும்? சம் 0. சோ சம் 0 இந்த இடத்துல போட்டுக்கலாம். கேரிய வந்து மேல அடுத்த இதுக்கான இதுல போட்டுக்கணும். It will be forward to the next input. Sum 0 carry 1. Good. So okay, இப்ப carry போடுச்சு. இப்ப அடுத்தது 3 இன்புட்ல பாருங்க 1 1 0. So sum 0 again carry 1. Again அதே லாஜிக் தான் வரும். So that இப்ப எல்லாத்துக்கும் அதே லாஜிக் வரும்போது sum 0 ஆயிருக்கும். So நீங்க லாஸ்டா வர கேரி அதாவது உங்களோட சைஸ் வந்து 8 பிட் தான். சோ உங்களோட சம் வந்து 8 பிட்ஸ் தான். சோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்டா வர கேரிய வந்து டிஸ்கார்ட் பண்ணிரணும். லாஸ்டா வர கேரிய டிஸ்கார்ட் பண்ணிரணும். சோ only 8 பிட் மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்ப 8 பிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 0 தான் வருது. சோ 0 அந்த நெகட்டிவ் நம்பர் 0வா நெகட்டிவா ரெப்ரசன்ட் பண்ணாலும் சரி, பாசிட்டிவா ரெப்ரசன்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வர ஆன்சர் 0 0 தான். கிளியர்? சோ அதனால தான் நீங்க நெகட்டிவ் இண்டெக்ஸிங்க நீங்க பிரிண்ட் பண்ணி காமிச்சீங்க அப்படினாலும் ஆன்சர் உங்களுக்கு 0th இண்டெக்ஸ் தான் பாயிண்ட் அவுட் பண்ணும். So that உங்களோட அரே இண்டெக்ஸ்ல அதாவது லிஸ்ட்ல நெகட்டிவ் 0 -0 கொடுத்தீங்கனாலும் it will point out to only 0 தான். அதனால தான் உங்களோட நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் வித் -1. நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து உங்களுக்கு -1ல ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் அதுதான். Is there any doubt? Okay, so I hope உங்களுக்கு பைனரி அடிஷன்ஸ் எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். Okay, so now next என்ன அப்படின்னா லிஸ்ட்ல ரெண்டு டைப் ஆஃப் லிஸ்ட் நார்மலா நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். There are two type of lists are preferred.
homogeneous அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்னு heterogeneous சொல்லலாம். homogeneous list, அடுத்தது heterogeneous. heterogeneous list அப்படி நீங்க சொல்லலாம். So heterogeneous list சொல்லலாம். ரெண்டு டைப் ஆஃப் லிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மலா அப்ளிகேஷனுக்கு சூஸ் பண்றதுக்கு ஆல்வேஸ் we try to go with homogeneous. நார்மலா homogeneous list அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணுல homogeneous அப்படின்னா லிஸ்ட்ல இருக்கிற கண்டென்ட்டோட டேட்டா டைப் எல்லாமே ஒரே டேட்டா டைப்பா இருந்துச்சுன்னா then it will be called as homogeneous. I will repeat once again. If the list homogeneous அப்படின்னு சொல்றீங்கன்னா லிஸ்ட்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஒரே டேட்டா டைப்பா இருந்துச்சுன்னா then it is called as homogeneous. ஓகே, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிளோட டேட்டா டைப் மீன்ஸ் ஹோமோஜினியஸ் லிஸ்டா அல்லது எக்ஸாம்பிள்ங்கிற லிஸ்ட் வந்து ஹோமோஜினியஸா ஹெட்ரோஜினியஸா? ஹோமோஜினியஸ். குட், எக்ஸலென்ட். ஹோமோஜினியஸ் இருக்கும். ஏன்னா இதுல இருக்கிற எல்லா டேட்டா டைப்பும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டிஜரா இருக்கு. So that it is called as homogeneous. Clear? Okay. Now I'm going to create a one list. Now tell me what is the data type of yes? What is the type of list? CSC is any type of list. Homogeneous na ஒரே data type இருந்தா பரவாயில்லை, பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 90. So what is the data type of 90? Yeah, it is a heterogeneous. So more than one data type உங்க லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா it is a heterogeneous. So 90ங்கிறது integer, GC ங்கிறது string. So and then 45ங்கிறது integer, 67ங்கிறது integer. So more than one data type இருக்கு. So that it is called as heterogeneous. Is there any doubt? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல? ஓகே ஓகே, இப்போதைக்கு லிஸ்ட்டை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அப்போ லிஸ்ட் வந்து அப்போ நீங்க எப்ப லிஸ்ட் கேட்டாலும் நீங்க ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்லணும். லிஸ்ட் நார்மலா லிஸ்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா லிஸ்ட் இஸ் a collection of elements. It may be a similar or dissimilar or different elements ன்னு சொல்லலாம். Okay, collection of elements to be stored in common name in continuous memory location. I will repeat once again. இதுதான் வந்துட்டு ரொட்டேஷன் ஆகும். 10,10.5 it must be a heterogeneous. So see the comment window. So that Nagarajan given one question, ask one question, a equal to 10,10.5 it must be heterogeneous. Even நீங்க 10,10.0 ன்னு போட்டீங்கனாலும் அது heterogeneous தான். ஏன்னா because the data types are different. Heterogeneous தான் இருக்கும். Good, excellent. Okay, so always the definition of list ன்னு கேட்டாங்கன்னா எப்பவுமே இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். There are three important keywords, the properties of the list you must remember. One property is collection of similar or dissimilar elements to be stored in common name. அப்ப லிஸ்ட் எல்லாமே ஒரே பேர்ல தான் ஸ்டோர் ஆகும், ஒரே ஐடென்டிஃபையரோட பேர்ல தான் ஸ்டோர் ஆகும். And in continuous memory location, it is a very very important keyword. It should be stored in continuous memory location. The values எப்பவுமே உங்களுக்கு கண்டினியூஸா தான் ஸ்டோர் ஆகும். Clear? Okay, சொல்லுங்க இப்போதைக்கு என்னென்ன எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்க்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம்? How many properties இதுவரை லிஸ்ட்க்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம்? How many properties நம்ம தெரிஞ்சிருக்கோம்? Yeah, three properties. Good. One is collection of elements. It may be a similar or dissimilar. Continuous store ஆகும் and it will be stored in common name. இந்த மூணு ப்ராப்பர்ட்டி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அது அரேவா இருந்தாலும் சரி, லிஸ்டா இருந்தாலும் சரி. அரேல மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல படிக்கும் போது சிமிலர் எலிமெண்ட்ஸ் டிசிமிலர்ங்கிற கான்செப்ட் வரக்கூடாது. ஒன்லி ஹோமோஜினியஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். பட் நாம படிக்கிறது பைத்தான் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். So that it support both homogeneous and as well as a heterogeneous. Clear? Okay. So அடுத்தது how will you access the elements from the list? லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டை என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவீங்க? ஆக்சஸ் மீன்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்படி அதுல இருக்கிற லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுவீங்க? What is the name of the term? அந்த டேர்மோட பேர் என்ன? Good, excellent. Index. Okay. Negative indexing Python support பண்ணுமா?
Negative indexing Python support பண்ணுமா? Good. Support பண்ணும். What is the starting index of negative value? What is the starting value of negative index? Yeah, -1. Okay. So what is the, if என்னோட லிஸ்ட்ல n elements இருந்துச்சுன்னா, what is the maximum index value for negative indexing support? நான் negative indexing support work பண்றேன். So negative indexing 1 support பண்ண எங்கிட்ட என்ன elements இருந்துச்சுன்னா, what is the value of maximum means highest, that is my n value கான maximum index value na -n. Good. Okay. இப்போ இதே positive indexing work பண்றேன்னா, what is n elements இருந்துச்சுன்னா, what is the maximum index? எங்கிட்ட பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஒர்க் பண்றேன் அப்படின்னா, கொஸ்டினை கரெக்டா கேளுங்க. என்னோட பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா, வாட் இஸ் த மேக்ஸிமம் இண்டெக்ஸ்? என்ன n-1 என்ன n-1? நிறைய பேர் n சொல்றீங்க. யா, பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஆல்வேஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to n-1. உங்களுக்கு 0ல ஸ்டார்ட் ஆகிறதுனால பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் வர வரல எப்பவுமே -1 லெஸ் ஆகியே தான் வரும். ஓகேவா? Clear? Okay. So positive indexing work பண்ணனா indexing வந்து எந்த டைரக்ஷன்ல அசைன் ஆகும்? இங்க positive indexing work பண்றீங்கன்னா எந்த டைரக்ஷன்ல work ஆகும்? L to R. That is a left to right. Good. இதே negative indexing work பண்றது, இதே negative indexing work பண்றது R to L. Good. That is called as right to left. Good. Excellent answers. And another important thing, the index must be represented only in integer. The index நீங்க பாசிட்டிவா ரெப்ரசன்ட் பண்ணாலும் சரி, நெகட்டிவா ரெப்ரசன்ட் பண்ணாலும் சரி, இன்டிஜரா தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், see the errors. The list index, indices ன்னு சொல்லுவா, index தான் indexesங்கறான். List indexes must be integers. இன்டிஜரா தான் இருக்கணும். என்னவா இருக்க கூடாது? ஃபிராக்ஷன்ல இருக்க கூடாது. Clear? So always the index must be represented only whole number, not possible to represent in fractional numbers. fractionல ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அதே போல இந்த இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே ஹோல் நம்பரா தான் இருக்கணும். அதை தவிர நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கூடாது, பூலியன் வேல்யூ எல்லாம் கொடுக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கூடாது. ஓகேவா? இண்டெக்ஸ் ஆல்வேஸ் டு வர்க் in integer தான். இண்டெக்ஸ் வந்து எப்பவுமே இண்டெக்ஸ் வந்து நம்பர் தான் வரும். Clear? For example, a equal to 3. CSE of a. Is there any error? இதோட அவுட்புட் என்னன்னு சொல்லுங்க. CSE ல வந்து 90, GCE 45, 67 இருக்கு. இப்ப a equal to 3 ன்னு சொல்லிருக்கேன். CSE of a என்னது? Don't worry, Zernia. So slices பத்தி பின்னாடி பார்க்கலாம். எல்லாத்தையும் இன்னைக்கே சொன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். CSE of A ஆன்சர் என்ன? சோ CSE க்கு அப்புறம் ஈக்குவல் கொடுக்க கிடையாது. அப்ப CSE ல எப்படி 3 வருதுன்னு சொல்றீங்க? எரர் சொல்றீங்க. ஓகே, இண்டெக்ஸ் எரர் கிரியேட் ஆகும். ஓகே, yes, good. Ramakrishnan has given 67 answer. Good. Okay, A ஓட வேல்யூ என்னப்பா அந்த இடத்துல? Here what is the value of A? 3. அப்போ நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்றீங்க. இப்ப CSE of Aங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி தான். அந்த இடத்துல A க்கு பதிலா வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். A க்கு பதிலா அந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்னன்னு காமிக்கும். A க்கு பதிலா வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கப்ப அந்த இடத்துல என்ன வரும்? Yeah, it is a 3. So A க்கு பதிலா அந்த இடத்துல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா எப்பா ஃபுல்லா சொல்லுங்க. CSE of A க்கு பதிலா CSE of அது ஃபுல்லா டைப் பண்ணி சொல்லுங்க. அந்த இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கும்? A க்கு பதிலா. Yes, good. Mirthala given excellent answer. Mirthala one answer பாருங்க, அதான் கரெக்ட். CSE of 3 square bracket should not use parenthesis. Square bracket CSE of A, CSE of 3. CSE of 3 ல என்ன இருக்குன்னு பாருங்க. CSE of 3 ல என்ன ஆன்சர் இருக்குன்னு பாருங்க, அதுதான் பிரிண்ட் ஆகும். ஈவன் தோ உங்களோட இண்டெக்ஸ் வந்து வேரியபிளா இருக்கலாம், அது இன்டிஜர் டேட்டா டைப்பா இருந்தா வர்க் ஆகும். CSE of 3 ல என்ன இருக்கு? 63.
clear? Okay, in case இப்ப என்ன வரும்னு சொல்லுங்க. CSE of a minus 2 a ஓட வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் மைனஸ் ஏம்பா இண்டெக்ஸ்ல கால்குலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இண்டெக்ஸ்ல எக்ஸ்பிரஷன் இருந்தீங்கன்னா இண்டெக்ஸை சால்வ் பண்ணிட்டு தான் அந்த ஆன்சர் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் a minus 2 பெர்ஃபார்ம் பண்ணுங்க. a minus 2 a ஓட வேல்யூ என்ன, a ஓட வேல்யூ என்ன 3 minus 2 1. so CSE of 1 என்ன இருக்குன்னு பாருங்க. CSE of 1 GCE. clear? okay, in case CSE of a minus CSE of a minus 1, what is the answer? CSE of a minus CSE of a minus 1. (22). Good. No, CSE of a minus 1. a ஓட வேல்யூ 3. 3 minus 1 என்னது? 2 தான். CSE of 2 ல 45 இருக்கு. So 45 இருக்கு. So 67 minus 22. Sorry, 45. So that it will return 22. Clear? 2 ன்னு சொல்றீங்க, 22 தான் இருக்கு. எப்படி 2 வந்துச்சுன்னு தெரியல. Okay, okay. So a minus 1 2. Okay, good. 67 minus 45 equal to 22. So இந்த மாதிரி நீங்க எந்த கால்குலேஷன் வேணாலும் போடலாம். so that நீங்க இண்டெக்ஸை ரெப்ரசன்ட் பண்றதும் ஒரு வேரியபிளை கூட ரெப்ரசன்ட் பண்ணலாம். பட் அந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து இன்டிஜரா இருந்தா போதும். ஓகேவா? சோ ஒரு வேரியபிள் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸா இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளோட வேல்யூ அந்த இடத்துல என்னவோ அதை தான் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். கிளியர்? அந்த இடத்துல அந்த வேரியபிளோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். கிளியர்? எடுத்தானே எரர்னு சொல்லிடக்கூடாது. Clear? Okay. So now I will move on to that next concept. இப்போதைக்கு நம்ம சும்மா எப்படி வர்க் பண்றதுன்னு பார்த்துட்டோம். எப்படி ஒரு ப்ரோக்ராமா வர்க் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். Clear? Okay. இப்போ என்னோட ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். I am going to say that my list name is list1. So list1 அப்படி நான் கிரியேட் பண்றேன். இந்த list1ல எனக்கு வந்து 10, 30, 56, 78, 90.7 GCE. then GCE, CSE. So the எல்லா values இருக்குன்னு வெச்சுக்கங்க. What is my length of the list? என்னோட length of the list என்ன? So 8. good. So நம்ம நார்மலா கமாக்கு இருக்கிறது எல்லாமே கன்சிடர் as a single value. 9 8 விஷாலி கரெக்ட்டா கவுண்ட் பண்ணுங்க. எவ்வளவு values இருக்குன்னு பாருங்க. 10, 30, 56, 78, 90.7. 90,7 கிடையாது. 90.7 GCE, ECE, CSE. So totally 8 values இருக்கு. Good. Okay. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா I want to print all the values. என்ன பண்ணுவீங்க? எல்லா வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் வந்துட்டு 10 ன்னு பிரிண்ட் பண்ணணும். எப்படி பிரிண்ட் பண்ணுவீங்க? print list1. print list1 ன்னு கொடுத்தா எனக்கு எல்லா வேல்யூ வந்துருமே. ஓகே, உங்களோட மீன்ஸ் அஸ்வின் உங்களோட ஆன்சருக்கு நான் போறேன். print list1 ன்னு தரேன். என்ன வருதுன்னு பாருங்க. ஃபுல்லா லிஸ்ட் வருது. எனக்கு வெறும் 10 மட்டும் பிரிண்ட் ஆகணும். இட்ஸ் ஃபார் ஆல் வேல்யூஸ். எனக்கு தேவை வெறும் 10 மட்டும் பிரிண்ட் ஆகணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? சோ இந்த லாஜிக் வர்க் ஆகாது. சோ கமெண்ட் பண்ணிட்டேன். சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணியாச்சு. யா, லிஸ்ட் ஆஃப் 0 கொடுக்கலாம். குட், எக்ஸலென்ட் ஆன்சர். print list of 0 இப்படி print பண்ணலாம். ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாமா வர்க் ஆகுதான்ட்டு. சோ ஐ அம் கோயிங் டு ரன் திஸ். சாரி, just a minute. list1 of 0. என்னோட வேரியபிளோட பேர் தப்பு. list1 பா என்னோட ஐடென்டிஃபையரோட நேம் wrongly represent as a list. so list1 of 0 10 வந்துருச்சு. எனக்கு அடுத்தது 20யும் பிரிண்ட் ஆகணும். அடுத்தது எனக்கு 20, அடுத்த லைன்ல எனக்கு 20 பிரிண்ட் ஆகணும்.
How will you print 20? Oh, sorry, 30. Sorry, 30. I want to print 30. 20 is not there. So yeah, yes, I want to print 30. Sorry. I want to print 30. So now I'm going to print list 1 of 1. Okay, I want to print 56. 56 na 2 போடுவோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 3. So index வந்து 7 வரணும் நம்ம போட முடியும். So the index varies from 0 to 7. இப்போ now you have to check the output. இப்போ output check பண்ணி பாருங்க என்ன வந்திருக்குன்னு. ஓகேவா? now see the difference. இப்போ இதோட output நீங்க பார்த்து வெச்சுக்கங்க. சோ நான் இதையும் enable பண்ணி விடுறேன். What is the difference between the first line and the remaining line output? First line output க்கும் remaining line output க்கும் எது வந்து means difference என்ன? Unmute பண்ணிட்டு கூட பேசலாம். No problem. இந்த லைனுக்கும் ஃபர்ஸ்ட்ல பிரிண்ட் ஆகிறதுக்கும் ரிமைனிங் பிரிண்ட் ஆகிறதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் லைன் ஷோஸ் கம்ப்ளீட் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் லைன்ல லிஸ்டாவே ஷோ பண்ணிருக்கேன். I will repeat once again. ஃபர்ஸ்ட் லைன்ல லிஸ்டாவே ஷோ பண்ணிருக்கேன். பட் செகண்ட் எல்லாமே வேல்யூவா ஸ்டோர் பண்ணிருக்கேன். Am I right? Yeah, good addition Lakshmi and Ashwin. ஃபர்ஸ்ட் லைன்ல லிஸ்டா ஷோ பண்ணிருக்கேன். பட் ஆனா நெக்ஸ்ட் லைன் எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருக்கேன்? வேல்யூஸா ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நீங்க ஏதாவது ஒரு கால்குலேஷன் பிராக்கெட் இல்ல, சோ அதனால என்ன பண்ணிருக்கேன்னா அது வேல்யூன்னு சொல்லிக்கிறோம். பிராக்கெட் இல்லைன்னா இண்டிவிஜுவல் வேல்யூவா எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிஸ்டா ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓகேவா? நீங்க ஏதாவது ஒரு கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எப்பவுமே எதுல தான் போகணும் அப்படின்னா வேல்யூஸ் செகண்ட் லாஜிக் தான் போகணுமே தவிர்த்து நீங்க என்டையர் லிஸ்ட் இந்த மாதிரி போட்டு காமிக்க கூடாது. இண்டிவிஜுவலா ஏதாச்சும் ஒரு மேனிபுலேஷன் பண்ணணும் அப்படின்னா. கிளியர்? ஓகே, இப்போ எனக்கு இந்த லாஜிக் எனக்கு வேண்டாம், எனக்கு லிஸ்ட் வந்து 1 by 1 பிரிண்ட் பண்ணணும். சோ இதுதான் என்னோட லாஜிக்ஸ். கரெக்ட்டுங்களா? ஓகே, இந்த லைன் எனக்கு வேண்டாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் பிரிண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். கரெக்ட்டா இல்லையா? ஓகே, இப்போ இந்த லைன்ல பாருங்க. ஓகேவா? என்ன இதுல இருந்து நீங்க என்ன இப்ப இருக்கிற இந்த லாஸ்ட் இருக்கிற இந்த பிரிண்ட் லைனை மட்டும் பாருங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் புரியுது? இதுல என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? இப்ப லிஸ்ட பிரிண்ட் பண்றேன். இதுல என்னென்ன காமனா இருக்கு, எது மட்டும் மாறுது? இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? இஸ் குட். இண்டெக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அப்ப இந்த இடத்துல நான் ஒரு டைம் மட்டும் பிரிண்ட் போடணும்னு நினைக்கிறேன். ஒரே கான்செப்ட் என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகுதா? See the same line, ஒரே லைன் ரிப்பீட் ஆகுது. only the small changes on this index. இண்டெக்ஸ்ல மட்டும் தான் வேரியேஷன் வருது. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல என்ன ஸ்ட்ரக்சர் நான் சூஸ் பண்ணலாம்? இது மட்டும் தெரியாம திரும்ப திரும்ப பிரிண்ட் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. I want to write this print only once time. So அப்போ நான் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்ணலாம்? I don't want to put everything in a single line. Oh, one is a comma. Okay, then any other things? என்ன ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணலாம்? சீக்வென்ஸ் இருக்கு, பிரான்ச்சிங் இருக்கு, லூப்பிங் இருக்கு. ஏன் லூப்பை செலக்ட் பண்ணலாம்? யா குட், லூப்பிங் யூஸ் பண்ணலாம். ஏன் லூப்பை யூஸ் பண்ணலாம்? குட், எக்ஸலன்ட் ஆன்சர். ஏன் லூப்பை டிசைட் பண்றீங்க? Because the same statements are repeated so that you are going to use looping concepts. கரெக்ட்டா? ஓகே, இப்போ லூப்பிங்ல லூப் வேரியபிள் என்ன யூஸ் பண்ணனும்னா இந்த இண்டெக்ஸை வந்து லூப் வேரியபிளா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லூப் கிரியேட் பண்ணலாம். I want to generate 0 1 2 3 7 வரை ஜெனரேட் பண்ணனும். இங்க லாஜிக் சொல்லலாமா? What is the initial value? What is the initial value for cங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். எனக்கு லூப் வேரியபிளா? What is the initial value of this loop variable? Initial value is 0. ஏன் 0 சொல்றேன்னா நம்மளோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. அடுத்தது while எது வரையிலும் போகணும்? எனக்கு c ஓட வேல்யூ எது வரையிலும் போகணும்? equal to 7 அல்லது less than 7? less than or equal to 7 or less than? yeah, c less than or equal. good,
யாரு கொடுத்துருக்கீங்க? நாகராஜன் given correct answer. 7 மட்டும் சொல்லக்கூடாது. என்ன 7? What is the condition? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, so print C. இப்போ நான் என்ன பண்றேன், just generate மட்டும் பண்ணி சொல்றேன். Just I'm going to run this. So 0 to 7 வரல நான் generate பண்ணிட்டேன். கரெக்ட்டா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணலாம்? சோ இந்த print எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். சோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட லிஸ்டோட பேரு இந்த இடத்துல நான் C யூஸ் பண்ணலாமா? இப்படி யூஸ் பண்ணா C யோட வேல்யூ மாறுமா மாறாதா? யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ வெயிட். Tell me the output of this program. இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னன்னு சொல்லுங்க. What is the output of this program? C 0-வா இருக்கு. So 0 less than or equal to 7 true. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா list of 1, list of 0 print பண்றேன் 10. Then C வந்து 1-ஆ மாறும். It is a repetition. எத்தனை டைம் 10 வரும்? ஒரே ஒரு 10 மட்டும் வருமா? இல்லது I am asking exact output. Exact output என்ன? List full ah print ஆகும். Okay, try பண்ணி பார்க்கலாமா? Okay, I'm going to run this. Yeah, Nagarajan given correct answer. It is 8 times. எல்லா வேல்யூ டிஸ்ப்ளே ஆகாது. ஏன்னா நான் லிஸ்ட் ஆஃப் 0 மட்டும் போட்டிருக்கேன். அப்ப எத்தனை டைம் லூப் வர்க் ஆனாலும் எதை தான் பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும்? லிஸ்ட்ல இருக்கிற 0th இண்டெக்ஸை தான் பிரிண்ட் பண்ணோம். கரெக்டா? அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வேல்யூஸ் வேணும்னா இந்த இடத்துல வந்து உங்களோட லூப் இண்டெக்ஸை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா you will get the answer. இப்ப பாருங்க C வந்து 0-வா இருக்கும். அப்ப 0 less than or equal to 7 true. So the list 1 of 0. So எந்த ஒரு வேரியபிளா இருந்தாலும் அந்த இடத்துல வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வேல்யூவை யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். So that அப்ப என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல list of 0. அப்ப list of 0 இருக்கும் 10 print ஆகும். அடுத்தது C வந்து 1-ஆ மாறும். So again it is a looping. Again கண்டிஷனுக்கு போவீங்க. 1 less than or equal to 7 true. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் 1 ஆஃப் வந்து C யோட வேல்யூ வந்து 1. சோ அப்ப லிஸ்ட் 1 பிரிண்ட் ஆகும். சீரியல் இப்ப அவுட்புட் வந்துருச்சு பாருங்க. Is it clear? சோ இனிமேல் உங்களை லிஸ்ட் எப்பாச்சும் பிரிண்ட் பண்ண சொன்னாங்கன்னா இந்த லாஜிக்கை நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணிக்கணும். கிளியர்? இனிமேல் நான் லாஜிக் சொல்ல மாட்டேன். லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா always you have to use this logic. Accessing array element, list elements one by one. This is the logic. You have to use the name of the list. And one more thing also I need to say, I want to calculate the value of length. இந்த இடத்துல 7 இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இன்னொரு வேல்யூ ஆட் பண்றேன்னு வெச்சுக்கங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்க போய் ப்ரோகிராமை எடிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. So there is a predefined function we have that is called as len. LVN. len ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. லென்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சோ அந்த லிஸ்ட் அந்த நீங்க கொடுக்குற இன்புட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத அது பிரிண்ட் பண்ணிரும். சோ லிஸ்ட் 1 அப்படினா மீனிங் என்ன? இப்போ n-ல என்ன வேல்யூஸ் வரும்னு சொல்லுங்க. What is the values in n? கரெக்டா பார்த்துட்டு சொல்லுங்க. n-ல லிஸ்ட் ஆஃப் 1 லென்த்ல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு? கரெக்டா கவுண்ட் பண்ணுங்க. நான் ஒரு லிஸ்டோட லென்த்தை மாத்திட்டேன். சோ அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 9 இருக்கும். அப்ப இண்டெக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் wait I can show it. Index 9 elements na index varies from 10 ங்கறீங்க. எங்க 10 வந்துச்சு? index varies from 0 to 8 good. பட் ஏன் வந்து எனக்கு CSC வரதா பிரிண்ட் ஆகுது, லாஸ்டா இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகல? Yeah, index varies from 0 to 8. இப்ப நான் ப்ரோகிராமை ரன் பண்ணா என்னோட வேல்யூஸ் இருக்குல அப் டு CSC வரதா பிரிண்ட் ஆகுது. ஏன் இந்த ஃபிராக்ஷனல் நம்பர் பிரிண்ட் ஆகல? Yeah, so 7 தான் கண்டிஷன் இருக்கு. Shall we use like this? Is it a correct logic? Because of condition less than or equal to 7 use பண்ணிருக்கோம். Is it a correct logic?
நான் போட்ட லாஜிக் கரெக்டான்னு பாத்துக்கோங்க. c less than n யூஸ் பண்ணிருக்கேன். சோ இப்போ நான் ரன் பண்றேன். சீதர் உங்களுக்கு 876 வந்துருச்சு. லாஸ்ட்ல அந்த அவுட்புட் வரல வந்துருச்சு. ஐ திங்க் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ எப்போ வந்து உங்களை லிஸ்ட நான் பிரிண்ட் பண்ண சொன்னாலும் இந்த லாஜிக்கை நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணிக்கணும். மீன்ஸ் திஸ் இஸ் த லாஜிக். சாரி, ஜஸ்ட் a minute. So this is the logic to print the list of elements, means elements in the list one by one. இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் ஒண்ணா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லாஜிக்கை நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். லிஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட் நீங்க ஒவ்வொன்னா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் யூஸ் திஸ் லாஜிக். இஸ் இட் கிளியர்? ஓகே, இப்போ நம்ம ரன் டைம்ல லிஸ்ட் அசைன் பண்ணலாமா? கிளியர்? சோ ரன் டைம்ல நம்ம இது வந்து நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணனும் எப்பவுமே எனக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு கிரியேட் தி லிஸ்ட். கிளியர்? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு இன்புட் வாங்குற a ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ நீட் டு சே இட் இஸ் a லிஸ்ட். இப்போ a ஈக்குவல் டு கொடுத்திருக்கேன். இப்போ என்னோட லிஸ்டோட பேர் வந்து a. a ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? வாட் இஸ் தி லெந்த் ஆஃப் a? What is the length of a? 0. Here I don't have any value inside of the list, so that this is called empty list. So that the number of elements in the empty list is 0. Good. Okay. இப்போ இந்த a குள்ள ஏதாச்சும் ஒரு வேல்யூ நான் இன்புட் வாங்குறேன். For example, number 1 equal to input வாங்குறேன். So that நான் இன்டிஜரா கிரியேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். So that input of enter the value அப்படி நான் கொடுக்குறேன்னா இத வந்து நான் a குள்ள கொண்டு போகணும்னா there is a method we have, that's a function is called as append. எந்த வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்பர் 1 கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. எந்த லிஸ்டுக்குள்ள a, அந்த லிஸ்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி டாட்டா இருக்கணும். so that we call as a method. here len is a function. lenங்கிறது function but it is a method. இது வந்து ஒரு லிஸ்ட்ங்கற கிளாஸ்க்குள்ள இருக்குறதுனால we called as methods. இத வந்து நம்ம மெத்தட்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். கிளியர்? சோ அப்பெண்ட் அப்படினா ஆல்ரெடி உங்க லிஸ்ட்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ, உங்க லிஸ்ட்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க லிஸ்ட்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் a ல ஆல்ரெடி 10, 20 சம்திங் வேல்யூஸ் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்? a டாட் append append of 36 அப்படி நான் கொடுக்கறேன்னு வெச்சுக்கங்க. சோ ஆல்ரெடி லிஸ்ட்ல என்ன வேல்யூஸ் இருக்கோ அது கூட 36 அப்பெண்ட் ஆகும். அப்ப உங்க லிஸ்ட்ல என்னவா மாறிடும்னா 10, 20, 36. இப்போ லிஸ்ட்ல 3 எலிமெண்ட்ஸ் மாறிடும். அப்பெண்ட் அப்படின்னு சொன்னீங்கனாவே அதாவது லிஸ்டோட எண்ட்ல போய் ஆட் ஆயிக்கும், அப்பெண்ட் ஆயிக்கும். ஆட்னு சொல்லாதீங்க, அப்பெண்ட்னு சொல்லுங்க. அப்பெண்ட் மீன்ஸ் மெர்ஜ் ஆயிக்கும்னு அர்த்தம். ஆல்ரெடி இருக்கிற லிஸ்டோட லாஸ்ட் எலிமெண்ட் அது என்ன ஆயிடும்? மெர்ஜ் ஆயிக்கும். டோன்ட் சே ஆட். ஆட்ங்கற வேர்ட் மீனிங் என்ன? சம்ங்கற லாஜிக்கு கொண்டு வந்துரும். so that you can use the word as merge. ஆல்ரெடி இருக்கிற லிஸ்டோட இந்த வேல்யூ மெர்ஜ் ஆயிக்கும். கிளியர்? ஓகே, இப்போ நான் ப்ரோகிராம ரன் பண்றேன். கிளியர்? இப்போ நான் ப்ரோகிராம ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்ன கேக்குது? enter the value 45 னு கொடுக்கிறேன். இப்போ 45ங்கற வேல்யூ just a minute. Now I'm going to run it. I'm going to give my input 56. இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இனிஷியலா வந்து ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டாப் டு பாட்டம் எக்ஸிகியூஷன் தான். ஸோ இனிஷியலா ஒரு இது கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லிஸ்டோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்டி லிஸ்ட். சாரி, ஜஸ்ட் a minute. So this is called
So here it will be called as empty list. இது வந்து என்னன்னு சொல்வீங்க அப்படின்னா it will be empty list ன்னு சொல்வீங்க. So நான் லிஸ்ட்ங்கறதை இண்டிகேஷன் பண்றதுக்காக எப்பவுமே நீங்க யூஸ் பண்ணணும். அடுத்தது I'm going to get some input. For example என்னோட இன்புட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோங்க. So the 70 இன்டிஜரா கன்வர்ட் ஆயிட்டு it will be stored in number 1. So already என்னோட லிஸ்ட்ல ஏங்கற லிஸ்ட்ல எந்த எலிமெண்ட்டும் இல்ல, எம்டி லிஸ்டா தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ வந்து 70ங்கற வேல்யூ நம்பர் 1ல இருக்கு, பட் இது வந்து இன்டிஜர் தான். இப்போ நான் வந்து அப்பெண்ட்ங்கற ஒரு கான்செப்ட் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்பெண்ட் அப்படினா ஆல்ரெடி இருக்கிற லிஸ்ட் கூட மெர்ஜ் ஆயிக்கணும். ஆல்ரெடி லிஸ்ட் எம்டியா இருக்கு, அப்ப அது கூட பின்னாடி மெர்ஜ் ஆச்சு அப்படினா எம்டி லிஸ்ட்ங்கறனால இப்போ நான் என்ன வேல்யூ கொடுக்கறேனோ அது வந்து மெர்ஜ் ஆயிக்கும். சோ இட் இஸ் 70. So அப்போ ஏங்கற லிஸ்ட்க்குள்ள 70ங்கற வேல்யூ அப்பெண்ட் ஆயிடுச்சு. Now find the length. What is the length of A now? இப்போ என்னோட A ஓட length என்ன? What is the length of A? 1. So அப்ப என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினா என்னவா இருக்கும்? 1 ஆ இருக்கும். And now the C number of elements 1 and print ஆயிரும். So C equal to 0. So 0 less than 1. So condition வந்து true தான். 0 less than 1. So condition true. எங்க எவாலுவேட் பண்ணாலும் அந்த இடத்துல அந்த வேரியபிளோட வேல்யூவை யூஸ் பண்ணணும், எஸ்பெஷலா ஆபரேட்டர்ஸ் இருக்கிற இடத்துல. சோ இந்த இடத்துல வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 ன்னு வருது. I mean ட்ரூ. ட்ரூனா லூப் வந்து வர்க் ஆகும். சோ தட் A ஆஃப் C ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0. C ஓட வேல்யூ வந்து 0. சோ A ஆஃப் 0. சோ A ஆஃப் 0ல இருக்கிற வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 70. So that it will print 70. Then C equal to C plus 1. So the value of C வந்து என்னவா மாறிடும்? ஆல்ரெடி C ல 0 இருக்கு. 0 plus 1 வந்து 1. இப்போ C வந்து 1 ஆ மாறிடுச்சு. Clear? So மறுபடியும் again loop. ஏன்னா because இந்த whileங்கற வேர்ட் இருக்குல loop. So இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா so C that is a 1 less than 1, that is a condition false. So it will be come out of the loop. So program end முடிஞ்சது. So program execution is over. So this is the way நம்மளோட working principles வந்து இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ இதுதான் வந்து நார்மல் வர்க்கிங் பிரின்சிபல். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஃபர்ஸ்ட் I'm going to get the inputs. இப்போ வந்து நான் எப்ப லிஸ்ட்ல இன்புட் வாங்குனாலும் இந்த லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. Don't forget it for one dimensional list. So enter the number of elements in the list. So as simple I can say it is a limit. Then I am going to say that so number of limit வாங்கியாச்சு. Then first I am going to say it is a list. So empty list நான் create பண்ணிட்டேன். Then ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கு நான் வேல்யூ அசைன் பண்றேன். So while so h less than n நான் என்ன பண்றேன் அப்படினா number equal to I am going to get the input from the user. So என்னோட லிஸ்டோட பேர் A அப்பெண்ட் பண்றேன். எதை நான் வாங்கின இன்புட் வந்து NUMBங்கிற பேர்ல இருக்கு. So the next one வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். Clear? ஓகே. சோ இப்போ நீங்க ரன் பண்ணி பாருங்க எப்படி வர்க் ஆகுதுன்னு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நான் வந்து 5 அப்படின்னு தரேன். So it will ask 5 values. ஏன்னா நான் லூப்ல போட்டுருக்கீங்க பாருங்க, இன்புட்ங்கற மெத்தட் எதுக்குள்ள போட்டுருக்கேன்னு பாருங்க, லூப்ல இருக்கு. So that it read a value and stored in NUMBங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகி அந்த வேல்யூவை நம்ம A ல அப்பெண்ட் பண்றோம். Clear? Okay. So இப்போ நான் அப்பெண்ட் பாத்தீங்கன்னா நான் கொடுக்கிற வேல்யூ 24, 12, 31, 89, 90. இந்த மாதிரி சம் ரேண்டம் நம்பர்ஸ் நான் ஏதாவது ஒரு வேல்யூஸ் என்னோட லிஸ்ட்ல ஆட் பண்றேன். சீதா நான் கொடுத்த வேல்யூஸ் உங்களுக்கு கரெக்டா வந்துரும். ஈவன் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இடத்துல லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். So I will run once again. So you can give any values. See that first வாங்குற வேல்யூ இது வந்து லிமிட் இத விட்டுருங்க. So first வாங்குற வேல்யூ 9, it will be stored as in the 0th index, and again 12 will be stored as a first index, 2 3 4 அப்பெண்ட் வந்து கடைசியா மட்டும் தான் உங்களுக்கு அப்பெண்ட் ஆகும். Clear? புரிஞ்சுதுங்களா? So
இந்த ப்ரோக்ராம் எப்பவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So this is the logic for initializing one dimensional array. இது வந்து ஒரே ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கறனால இது வந்து one dimensional array ன்னு சொல்லுவீங்க. So this is the logic for initializing one dimensional array. இந்த லாஜிக்கை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒன் டைமென்ஷனல் அரேவை இனிஷியலைஸ் பண்ணணும், ரன் டைம்ல இன்புட் வாங்குங்கன்னு சொன்னா இந்த லைன் எப்பவுமே மாத்திக்கணும், இதை யூஸ் பண்ணிக்கணும். உங்களோட லிஸ்டோட பேரு, உங்களோட வேரியபிளோட பேர் என்ன வேணாலும் மாத்திக்கலாம். பட் லாஜிக் இதுதான். கிளியர்? அதே போல லிஸ்ட ஒன் பை ஒன்னா பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா இந்த லாஜிக்கை நீங்க யூஸ் பண்ணணும். இனிஷியலைசேஷன் ஆஃப் லூப் வேரியபிள், இந்த லாஜிக்கை நீங்க யூஸ் பண்ணணும். டோன்ட் ஃபர்கெட் இட். கிளியர்? ஐ வில் நாட் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். So actually அதாவது லிஸ்ட ஒன் பை ஒன்னா பிரிண்ட் பண்ணுங்க, லிஸ்ட ஒன் பை ஒன்னா ஆக்சஸ் பண்ணுங்கன்னா இந்த லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன் டைமென்ஷனல் லிஸ்ட இனிஷியலைஸ் பண்ணுங்கன்னா இந்த லாஜிக்கை ஞாபகம் வச்சுக்கணும். But you have to use your variable name anything. You can use any number, any name of your identifier. But the logic is the same. ஒரு இன்புட் லிமிட் வாங்கணும், டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எனக்கு லிஸ்ட்ல இருக்குன்னு வாங்கணும். ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட வந்து லிஸ்ட்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணணும். தென் அந்த லூப்போட இண்டெக்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்புட் வாங்குறீங்க, அதை அப்ளைன் பண்ணி லிஸ்ட்ல அப்ளைன் பண்ணிடுறீங்க. இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரே ஸ்டெப்பா எழுதலாம். பட் இப்போது யூ ஆர் தி பேசிக் லேர்னர், அதனால இப்படியே ஒர்க் பண்ணுங்க. இஸ் தேர் எனி டவுட்ஸ்? லிஸ்டுக்குள்ள லிஸ்ட் பாசிபிள்? யா பாசிபிள், பண்ணலாம். ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் பண்ணலாம், அது ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போதைக்கு அதை பத்தி ஒர்க் பண்ணாதீங்க. பேசிக் லிஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கங்க. then we will discuss about list inside of the list பார்க்கலாம். இருக்கு மல்டி டைமென்ஷனல் லிஸ்ட்லாம் இருக்கு. then any other doubts? working principal index another one. எல்லாரும் ஒரு தப்பு என்ன பண்ணுவீங்கன்னா, நான் இங்க ஸ்டோர் பண்ணும்போது யூஸ் பண்ற இண்டெக்ஸ் வந்து h தான் யூஸ் பண்றேன், இந்த இடத்துல c கொடுத்தா எப்படி வரும்னு நீங்க யோசிப்பீங்க. பட் ஆக்சுவலா அதுதான் தப்பு. நீங்க இந்த இடத்துல என்ன நம்பர் வருதுன்னு தான் பார்க்கணும். c ஓட வேல்யூ h ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர்த்து நேம் ஆஃப் த ஐடென்டிஃபையரை வச்சு ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல என்ன வேல்யூஸ் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் h இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது h0 1 2 3 4 வரும், கரெக்ட்டுங்களா? பட் இந்த இடத்துல வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல there is a 9 means the index is a of 0. சோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நம்பர் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் ஆகுதா பார்க்கணுமே தவிர்த்து வேரியபிளை பார்க்க கூடாது. வேரியபிள் நேம்ல என்ன வேல்யூவோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த லொகேஷன்ல என்ன வேல்யூஸ் இருக்குன்னு தான் பார்க்கணும். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் தான் பண்றாங்க. மீன்ஸ் as per my experience I saw that many students did a mistake that I'm using variable name here, I have used different variable name here, I use a different variable name for indexing. You can, but only thing you have to you must to know the value of this index variable. That is the important thing. Is there any doubts? No. Okay. Just